இங்கு சொற்பொழிவாற்ற வந்திருக்கின்ற புலவர் பெருமகனார் சங்ககிரி சரவணன் ஐயா அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற அத்துணை சகோதரர்களே, சகோதரிகளே, செவனறி செல்வர்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் அருமையானதொரு இறைவனை பற்றி அறிகின்ற தினமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இறைவன் அவருடைய உள்ளத்திலே புகுந்து நடத்துமாறு பணித்ததனால் அவர் நடத்தி கொண்டு வருகின்றார். இதற்கு இடையிலே தடைப்பட்டது ஓராண்டு காலமாக. அது எல்லோருக்கும் ஒரு தொய்வை கொடுத்தாலும் எனக்கு நன்மையே செய்தது என்று நான் எண்ணிக்கொள்கின்றேன். காரணம், வீட்டிலேயே அதிதீவிரமாக படித்து உணர்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆகவே எனக்கு அந்த தொய்வு என்ற ஒரு நிலை போய் இன்பம் என்ற நிலை எனக்கு ஏற்பட்டது. அன்றாடம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு, சில அன்பர்களுடன் சேர்ந்து படிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தியது. இன்றும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம்தான் நான் முத்தீஸ்வரர் கோயிலே தொடங்கினேன். முதல் காப்பு செயல் மட்டும் அடியேன் சொன்னேன். அதற்கு அடுத்த மாதம் இவர்தான் ஒரு 3 பாடல்கள் மகாதேவ மாலை என்ற ஒரு தலைப்பின் கீழே அவர் பேச இருக்கின்றார். இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் இறைவனை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவருக்கு ஆதியிலே எனக்கு ஓரளவு பழக்கம் இருந்தாலும் நெருங்கிய பழக்கம் இல்லை. தாக்குப்பா அவர்கள் தான் எல்லா புலவர்களையும் ஒன்றுபடுத்தி பழக்கம் ஏற்படுத்தினார். குமரகோட்டத்தில் தான் அவருடைய முதலாக பேச்சை நான் பார்த்தேன். அதன் பிறகு ஐயா அவர்கள் நினைவாற்றலால் பல நூல்களை படித்து பொருள் உணர்ந்து பல மேடைகளில் சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு இறைவன் திருவருள் அவருக்கு கிட்டியது. எனக்கு இந்த புலவர்கள் என்றாலுமே எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. காரணம், எனக்கு இந்த புலவர்களாலே தான் எனக்கு ஒரு பொருள் உணர்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. ஆதியிலே என்னை சுற்றி புலவர்கள் தான் இருப்பார்கள். அது எனக்கு ஒரு பாக்கியமாக கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நானும் தமிழை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே அது இறைவன் திருவருள் எனக்கு ஒரு தமிழ் ஓரளவு வளர்ந்தது என்றே சொல்லலாம். நம்முடைய சச்சி அவருடைய தந்தையார் அவர்கள் அருட்பெருஞ்செல்வி தெரியல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். அந்த இடத்துல உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லைன்னு தெய்வமணிமாலில் விளக்கம் சொல்கிறார். இவ்வளோ அழகாக பேசுறது யார்? அப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆவலை தூண்டியது. போய் பார்த்தா நான் தான் அந்த வீட்டுக்கு காரிய பத்திரிக்கை நான் தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அது நினைவே இல்லாத போயிடுது. அப்புறம் பார்த்தா அற்புதமாக பேசுகிறார். அப்போது இந்த புலமை என்பது பிறவியிலே வரக்கூடியது, படிப்பினால் வரக்கூடியது அல்ல, புலமையிலே வரணும். பிள்ளையார் பாளையத்தில் புலவர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள்னாக்கா, ரொம்ப ஏழ்மையான நிலை தான். ஒரு புலவர் அந்த இடத்துல போகின்ற வழியில் ஒரு கணக்கர் தோட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த தோட்டத்தில் கீரைத்தண்டு நிறைய முளைச்சிருக்குது. அவர் இடத்துல போய், ஐயா எனக்கு ஒரு 2 கீரைத்தண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அவர் அது மனம் இல்லை, அதனால் வன்முறையாக திட்டார். அங்கேயே பாடிட்டார். அவர் பெரும் புலவர். என்ன பண்ணார்? கணக்கன் வீட்டு கீரைத்தண்டு கணுவு புழு உண்டுன்னார். அது அப்படியே புழுவாக மாறி போச்சு.
அவ்வளோ ஆற்றல் புலவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது. புலவன் சொன்னால் அறிவுடையோன் என்று பொருள். அதன் பிறகு இந்த உணர்ந்து காலில் விழுந்து, ஐயா இது மாதிரி ஆயிடுத்து, என்னை மன்னிக்கணும், தெரியாமல் செய்துட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அதை அப்படியே திருப்பி பாடினார். கணக்கன் வீட்டு தோட்டத்தண்டு கணுவுக்கு கணு கற்கண்டுன்ட்டார். அது அப்படியே மாறி போச்சு. அது மாதிரி புலவர்னு சொன்னால் அதாவது அறிவுடையவர்கள் தான் புலவர்கள். அதனால்தான் எனக்கு ரொம்ப புலவர்களை கண்டா ரொம்ப இவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், இவர் மட்டும் புலவர் இல்லை, தனக்கு பிறந்ததுகள்லாம் புலவர் தன்மையாக மாற்றிட்டார். எல்லாம் படிப்பு கொடுத்து அவர்கள்லாம் மேடை ஏறுகின்ற அளவில் புலிக்கு பிறந்து பூனையாகுமா, அதை விட 16 அடி பாயக்கூடிய புலியாக பிறந்திருக்கு. சரவண ஜெயசிகாமணி பேராசிரியராக இருக்கார். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இறைவன் கொடுத்த இதெல்லாம் வரும். அந்த புலமை என்பது தான் அந்த மனதுக்கு ஒரு நிறைவை தரக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் படிக்க படிக்க ஒரு ஆர்வமும் மன நிறைவும் மற்றவர்கள் சொல்லுவதில் நமக்கு விருப்பமும் ஏற்படக்கூடியது தமிழ் ஒன்று தான். அது புலவர் பெருமக்களுக்கு தான் கிடைக்கும். மற்ற டிகிரி படித்தவர்கள்லாம் அவ்வளோ அனுபவம் எனக்கு தெரியாது. இவர் கூட நிறைய டிகிரி படித்திருக்கார், எம்ஏ எம்எட் எம்பில். இருந்தாலும் புலவர் என்ற ஒரு மதிப்பு இருக்கிறதே, அது எனக்கு தான் தெரியும். அவ்வளோ புலமை, பல நூல்களை படிக்கின்ற ஒரு வாய்ப்பு, எல்லாம் படிக்கலாம். ஆனால் நினைவு ஆற்றல் அந்த நேரத்தில் இருக்கணும். இவருக்கு இருக்குது. அதுதான் ஒரு பெரிய ஒரு இறைவனுடைய வரம். இவருக்கும் இருக்கும். இந்த சரவண சதாசிவன் சொல்கிற மாதிரி அவருக்கும் ஒரு நினைவாற்றல் உண்டு. நான் 2 பேருமே போற்றக்கூடியவன். காரணம், நினைவு ஆற்றல் எந்த பகுதியில் இருக்கிறது என்பது அற்புதமாக சொல்லக்கூடியவன். இப்போ மகாதேவமல்ல சொன்னேன் நான் இந்த பாட்டுன்னு, என்கிட்ட இந்த நூல் இருக்கிறது, அது நான் போட்ட நூலாக தான் இருக்கணும். அது பழமையான ஒரு நூல். ஒரு காப்பு செயலுக்கு பெரிய 13 பக்கம் விளக்க உரை. அடியேன் ஆரம்பத்தில் அப்போ போட்டது. அப்படிப்பட்ட பெரிய விளக்கம் என்கிட்டே இல்லை, இவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அது ஒரு பெரும் வித்வான் எழுதியிருக்கார், அரண்வாயில் வேங்கட சுப்பு பிள்ளை. அவர்களெல்லாம் தான் புலமை பெற்றதோடு நிற்கவில்லை, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு நூல்களெல்லாம் யார்த்து அவர்களெல்லாம் முன்னேற வேண்டும் என்று அந்த கருணை தான் எல்லோரையும் படிக்க தூண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம அமைப்பில் பன்னெடுங்காலம் அவர் சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். அருமையாக ஆற்றக்கூடியவர். நோய்வாய்ப்பட்டாலும் சமீபத்தில் அவர்கள் நல்ல திறனுடையவர்களாக என்றும் இருக்கக்கூடிய, எந்த நேரத்திலும் கூப்பிட்டாலும் வரக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு, அந்த மனம் இருக்குது பாருங்கள். அதில் தான் அவருக்கு உயிரே இருக்குது. அதாவது பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு அது அவர்கிட்ட இருக்கிறது. அந்த உணர்வு தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வில் 4 வகை சொல்லப்படுகிறது. இந்திரிய உணர்வு, கரண உணர்வு, ஜீவ உணர்வு, ஆன்ம உணர்வு என்று 4 வகையாக இருக்கிறது. ஆகவே நாம் மேலான உணர்வு ஆன்ம உணர்விலே கேட்போமையானால் நம்முடைய ஆன்மாவிலே பதிந்து நம் மேல்நிலைக்கு அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அவருடைய மகனார் கூட ரொம்ப அற்புதமாக அருட்பாலை போட்டால் கூட அருமையாக சொல்கிறாரு. இவரும் அதே மாதிரி சொல்கிறார். ஆனால் 7ஆம் தெரு, வெரி குட். அதனால் எந்த பொருளை கொடுத்தாலும் அதை கையாளுகின்ற முறை இருக்கிறதே, ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் எடுத்து அப்படியே புட்டு புட்டு சொல்லக்கூடியவர் இவர். அது ரொம்ப அது எல்லாருக்கும் வராது. அந்த சப்ஜெக்டுனா சப்ஜெக்ட் வரைக்கும் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை அவர். இது எப்படி தோன்றிய காலத்திலிருந்து அதுக்கு முன் காலத்திலிருந்து அது எப்படி வகைப்படுத்த முடியுமோ அந்த அளவிலே அவர்கள் அற்புதமாக ஒரு சொல்லாற்றல் உடையவர்கள். அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அவருக்கு இட்ட தலைப்பை
அற்புதமாக சொல்லி நமக்கெல்லாம் தெளிவுபடுத்த இருக்கின்றார்கள். நாமும் தெளிவுபடுத்தி சிறந்த ஒரு அறிவை நாம் பெற வேண்டும் என்பதற்கு தான் இது போன்ற சத்சங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா இடத்துலையும் சத்சங்கம் ஏன்னாக்கா நமக்கு தெளிவு பெற வேண்டும். முதல் படி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். இதில் கேட்டல் என்பது பெரிய நிலை. வள்ளல் பெருமான் கூட அதான் சொல்கிறார், மெய்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீதேறினார். கேள்வி மீதேறினா கேட்டல்ல, கேட்பது. அதுபோல் அதுவும் மகாதேவமல்ல தான் வருது. ஆகவே இப்படிப்பட்ட உயர்நிலை உடைய புலவர்களை எனக்கு ஒரு பாராட்டுகின்ற, அவரை பற்றி சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு நான் செய்த ஒரு பெரும் புண்ணியம் என்று கருதுகின்றேன். காலையில் கூட அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு இந்த அமைப்பாளர் சிவஞானம் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் மானை முகத்தானை காதலால் கூப்பு வருதம் கை எப்போதகத்து நினைவார்க்கு இடரில்லை கைப்போதகத்தின் கடல் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் என்றன் கண்ணை விட்டு நீங்காவே. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, புலவர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, அறநெறி அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை, சிவஞான அறநெறி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற புலவர் பெருமக்களே மற்றும் காஞ்சி வாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி, இப்படி ஒரு மன்றம் இருக்கிறது என்பதை சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அடியேன் அறிவேன். ஒரு நாள் நம்முடைய பாலராவாயன் அவர்களை பஸ் நிலையத்திலே பார்க்கிற பொழுது, எங்கே நான் புலத்தோலை போகிறீங்கன்னார். அவங்க செட்டித்தரில் குடும்பம் இருந்தாங்க, எங்கள் எதிர் வீடு உறவுக்காரங்க வீடு. அதனால் வர்ற போதெல்லாம் பேசுகிறது. அதனால் பேசினேன். இல்லைப்பா, இங்கே ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அதுக்காக வந்தேன்னார். எங்கேன்னார் இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். ஓ சரி, நல்லது, நடக்குதுங்களா அப்படின்னு. அது மாதிரி நிறைய மன்றங்கள், நிறைய சங்கங்கள், சத் சங்கங்கள் நிறைய நிறைந்தது. கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர், விழவரா காஞ்சி என்று இதை சொல்லுவார்கள். அந்த அளவிலே ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி, இந்த அமைப்பிலே பல புலவர் பெருமக்களை, அதாவது 1-2 நம்ம கோட்டீஸ்வரனையா சொன்ன மாதிரி இத்தனை புலவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார்கள் என்பதை சொன்னவரே எங்கள் தாக்குப்பா தான். அதுக்கு முன்னே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சில பேர் புலவர்களாலே சந்தேகப்படுற மாதிரிலாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் லிஸ்ட்டு எடுத்து கொண்டு போய் நம்ம ஜெயேந்திரர்கிட்ட கொடுத்தார். காஞ்சிபுரத்தில் இவ்வளோ புலவர், புரியா இவ்வளவான்னு அவருங்க ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மாதிரி புலவர் பெருமக்களெல்லாம் கணக்கெடுத்து அவர் சரின்னு சொல்கிறவங்களெல்லாம் மேடை ஏற்றி பழக்கப்படுத்தி பேச வச்ச ஒரு பெருமை, காஞ்சிபுரத்தில் எத்தனை புலவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்த ஒரு பெருமை தாக்குப்பாவுக்கு சேரும். அதுபோல் இங்கே ஐயா அவர்களும் பல புலவர் பெருமக்களை மேடை ஏற்றி இருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி நான் அந்த யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்துட்டு இருக்கேன். வந்தவுடனே பையன் முதல்ல கொண்டாந்து காட்டுவது, பாரு அவர் போட்டிருக்காங்க, ஐயா போட்டிருக்காங்கன்னு. சரி, ரைட், சந்தோஷம். யார் பேசுறது இன்றைக்கி பாலரா பேசுகிறார், இன்றைக்கி புருஷியார் பேசுகிறார், நீங்கள் மோகனவேல் பேசுகிறார். சரி, சந்தோஷம், ரைட், நடக்கட்டும். நிகழ்ச்சி நடக்குதா, ரைட்டு. இதில் பொறாமப்படுறதோ, இது பற்றியா அவங்க என்ன நடத்த போகிறாங்க போடான்றதில்ல. ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கணும், நல்லதாக நடக்கணும், 4 பேர் காதலை விழணும். 1 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். அதனால் ஒரு நல்ல அற்புதமான நிகழ்ச்சி. இன்றைய நிலையில் இதை கேட்கின்றதற்கு தான் ஆட்கள் இல்லையே ஒழிய, அதுக்கு முன்னெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய ஆள் இருப்பாங்க, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ சொன்னார் ஐயங்குளத்தார் பேசுகிற போதெல்லாம் பேசுகிறவர் ஒருத்தர் தான். இப்போ அசனமாப்பேட்டையில் அந்த அங்காளம்மன் கோயிலில் 3 நாள் திருவிழாவில் அவர் பேசுவார். குறைஞ்சபட்சம் 500 பேருக்கு மேலே உட்காருவாங்க. பேசுகிறவர் ஒருத்தர் தான். இன்றைக்கி பேசுகிறவங்க 500 பேருக்கு மேலே இருக்கிறோம், கேட்குறதுக்கு ஆள் இல்லை என்ற அளவு ஆகிப்போச்சு. அதனால் அதுக்கு தேவையான அளவில் இன்றைக்கி அறிவியல் வளர்ந்து போச்சு, பத்திரிகைகள் வளர்ந்து போச்சு.
இந்த பத்திரிகைகள்லேயும் ஏதோ தாறுமாறான செய்திகளை போட்டு எதையோ ஒன்று சொல்லி இந்த மாதம் மகம்னா மகத்தை பற்றி என்னென்னமோ எழுதி வைக்கிறான். அவன் ஒரு பத்திரிக்கையில் பக்தியில் ஒன்று எழுதுகிறான், ஆலயத்தில் ஒன்று எழுதுகிறான், அப்புறம் போனால் திரிசூலம்னு ஒரு பத்திரிக்கையில் எழுதுகிறான். இன்றைக்கி இந்த தினமலரில் தினத்தந்தியில் ஒரு கட்டுரை எழுதி மக்கள் மனசெல்லாம் என்னென்னமோ பண்ணுற மாதிரி அவங்கெல்லாம் எழுதி அனுப்புகிறாங்க. ஆனால் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு விருப்பமோ உண்மையை தெரிந்து சொல்லுகின்ற பொழுது கேட்பதற்கோ ஆட்கள் இல்லாத ஒரு குறையாகத்தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஒரு மன்றம், அந்த மன்றம் நல்ல முறையில் நடக்கணும். அந்த மன்றத்துக்கு எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் துணை இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. இறைவன் அவனன்றி ஓரணுவும் அசையாது. அவன் சொல்லணும், நாம் கேட்கணும். அவன் சொல்லணும், நாம் செய்யணும். அந்த அளவில் இங்கே நடைபெற்று வருகின்ற இந்த மன்றத்தில் நண்பர் இன்றைக்கி வரல, அவர் தணிகைவேல்னு ஒரு நண்பர், அஞ்சல் துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர், திருவண்ணாமலையில் இருக்கிறார். காலையில் அவர் தொடர்பு கொண்டார். இன்றைக்கி நீங்கள் போகிறீங்களான்னார். போகிறோம் சார்ன்னு. நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன், வர்றதுக்கு இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னார். சரி பரவாயில்லைங்க, அதில் அரிய பொருள் எதுவும் சொல்ல போகிறது இல்லைங்க, இருக்கிறதான் சொல்ல போகிறேன் அப்படின்னா. இல்லைங்க பரவாயில்ல, இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு நான் வரணுமே அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, நான் போயிடுறேன், ஷார்ப்பாக 5 மணிக்கு அங்கே இருந்துருங்க சார் அப்படின்னார். சரின்ட்டு அதுக்கேற்ற மாதிரிலாம் என்னுடைய பயணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்து சேர்ந்துட்டேன். இன்றைய தினம் அடியானுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பூம்புகலூர். புகழூர் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய தேவாரம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர். இந்த வகைப்படுத்துதல் என்பது ஒன்று. பட்டினத்தார் வகைப்படுத்தினார். 63 பேரில் 3 பேரை கொண்டாந்தார். வாரியார் சொல்கிற போது அவர் பட்டினத்தார்ப்பா, நம்மளாம் நகரத்தார்ப்பா, இது கிராமத்தார்ப்பான்னுவார். வாளால் மகவறிந்து ஊட்டுதல் அவர் முதல்ல கொண்டாந்தார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன் என்ற 3 பேரே பட்டினத்தார் வகை பிரித்து கொடுத்தார். இங்கே நமக்கு சாமிகள் சொல்ல புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன். எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணாங்க. ஆரம்பம் முதலே நல்ல காரியங்கள் பண்ணாங்க. கடைசியில் திருமண கோலத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போனார்கள். இருந்தால் அவங்க செய்த செயல் எது பெரிய செயல்னு பார்த்தார். புழியர்கோன் வெப்பொழித்தது. ஒரு அரசனுடைய வெப்பு நோயை தீர்த்து அவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் இந்த சைவ சமயத்திற்கு மீளவும் கொண்டு வந்த ஒரு பெருமைதான் ஞானசம்பந்தருக்கு உரியது என்று காட்டினார். அந்த ஞானசம்பந்த பிள்ளையாருடைய முதல் திருமுறை, 12 திருமுறைகளில் முதல் திருமுறை, அதை முதல் பதிகம் ஐயா சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் 2வது பதிகம் புகழூர். இதில் தலைமுறை பன்முறை என்று 2 முறையாக பிரித்து வைத்தார்கள். தலைமுறை என்பது அடுத்தடுத்த தலங்களை அவங்க எப்படி எந்த முறையில் தரிசனம் செய்தார்களோ அந்த முறையில் வருவது. அது சேக்கிழார் பெரிய புராணத்தில் தெளிவாக சொல்கிறார். இந்த பன்முறை என்பது அறிவான் உயர்ந்த பெருமக்கள் தலைமை பண் அடுத்தடுத்த பண்களை எடுத்து அந்த பண்ணுக்காக அதை வரிசைப்படுத்துதல். நீலகண்ட யாழ்ப்பாணருடைய மனைவி மதங்க சோழாமணியார் தான் இதற்கு வகுத்து கொடுத்தவர்கள் என்று சொல்லுதல் ஒரு மரபு. ஆனால் அந்த பன்முறையிலே அமைக்கப்பட்ட நிலையிலே இவங்க ஐயா பன்முறையில் சொல்லணும் என்று சொன்னார்கள். சரி, 2வது பதிகத்தை பார்த்தா புகழூர் வந்தது. அருமையான தலம், சுந்தரருக்கு பொன் கொடுத்த தலம். பொந்தில் பொத்தில்னு எழுதுவார். பொந்தில் ஆந்தைகள் பாட்டாரா புகழூர். மற்றதெல்லாம் சொல்ல சுந்தரர். அங்கே என்ன நடக்குன்னார், ஆந்தைகள் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கின்ற தலம் என்று அந்த தலத்தினுடைய உயர்வை தெளிவாக நமக்கு காட்டிய தலம். அப்பர் சுவாமிகள் அந்த தலத்தில் தங்கி இருந்த தலம். பல நூல்களை பல பதிகங்களை அந்த தலத்திலே அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள். சோழ நாட்டு தென்கரை தலம். வேளாக்குறிச்சி ஆதீனம் அந்த இடத்திலே அந்த கோயிலை பராமரித்து கொண்டு இருக்கிறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே முன்னே ஆதீனம் தான் இருக்கும், வேளாக்குறிச்சி ஆதீனம். அவங்க தான் அந்த கோயிலை பராமரிக்கின்றவர்கள். நன்னிலத்துக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலே அந்த கிராமம் வருகிறது. ஒரு தேவார பாடசாலையை அவங்க வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். புன்னாகவனம், சரண்யபுரம், ரக்தாரண்யம் என்ற 3 திருப்பெயர்களை மாறி மாறி உடைய தலம். திருஞான சம்பந்த திருநாவுக்கரசருக்காக சித்திரை பெருவிழா நடத்துகின்ற இடம். அங்கே தான் சுவாமிகள் தங்கி இருந்தார்கள். கடைசி காலத்தில் சுவாமிகள் அங்கே தங்கி இருந்து பல பதிகங்கள், பாவநாச போன்ற பதிகங்கள்லாம் அங்கே தான் பாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமியே பெருமான் சோதித்த இடமும் அந்த தலம்தான்.
கடைசி காலம் 81 வயதில் போய் அவரை சோதித்தார். ஆடல் மகளிரை அனுப்பிச்சு பெண்ணாசை, உழவாரம் போகின்ற இடமெல்லாம் நவரத்தனங்களை உண்டாக்கி பொன்னாசை போன்ற இதெல்லாம் உண்டு பண்ணி ஆசை அற்றவராக அவரை காண்பித்து சித்திரை சதய நாளில் பெருமான் எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவடியை சேருவதற்கு அப்பருக்கு வழிகாட்டிய தலம் பூம்புகலூர். முருகநாயனாருடைய அவதார தலம். 63 நாயன்மாரில் முருகநாயனார் என்கின்றவர் அவதார தலம். சுந்தரருக்கு 2 மனைவியை கட்டி கொண்டவர். ஒரு மனைவியை வச்சிருந்தாலே கொஞ்சம் கஷ்டம். வாரியார் அடிக்கடி சொல்லுவார், 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணுவருக்கு நரகத்தில் வேலை இல்லைன்னுவார். இது தாரம், 2வது பாரம்னுவார் வாரியாரே. அதனால் அந்த சங்கடத்தில் ரொம்ப ஈடுபட்டவர் சுந்தரர். பணம்தான் அவருடைய குறிக்கோள். அதனால் பறவையவள் வருந்துகிறாள், அதனால் வருத்தப்பட்டுக்கிட்டே போனார். பூம்புகலூர் போனார். கோயிலில் செங்கற்கள் இருந்து அடிக்கு தலையில் வச்சுன்னு படுத்தார். மறுநாள் காலையில் செம்பொன்னாக மாறியது. செங்கல் செம்பொன்னான தலம், சுந்தரருக்கு மாற்றி கொடுத்த தலம். உள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் இடது பக்கமாக போனோம்னா ஒரு சின்ன கோயில், வர்த்தமானீஸ்வரம் என்று பெயர். அந்த கோயிலுக்கு ஞானசம்பந்தர் ஒருவர் தான் பாடியிருக்கிறார். இந்த புகழூரை 3 புலவர்களும் பாடியிருக்கிறார்கள். இந்த தலத்தில் அப்பர் சுவாமிகள், சிறுத்தொண்டர், திருநீலநக்கர் முதலியரெல்லாம் ஒன்று கூடி சுவாமி தரிசனம் செய்த தலம். அதாவது ஒருவர் தலம் தரிசனம் பண்ணாலே மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிற இடம். 2 பேர் இருந்தால் இன்னும் அதை விட விசேஷம். 4 பேர் அடியார்கள் சென்று சேர்ந்து அந்த பெருமானை வழிபட்ட ஒரு அற்புதமான தலம் அந்த தலம். அக்னிபுரீஸ்வரர் என்று சுவாமிக்கு பெயர். அம்பாளுக்கு சூளிகாம்பாள், அடுத்தது கருந்தாள் குழலி என்ற 2 பெயர்களை உடையவள். புன்னை மரம் தலவிருட்சம். அங்கே அக்னி தீர்த்தம், பல இடங்களில் அக்னி தீர்த்தம் வைத்திருக்கிறார். அதாவது மனிதனுடைய உடம்புலுகிற சூடு மற்றொரு சூடாலே போகும் என்ற ஒரு கருத்து தான் அதுக்கு. அகழி 4 பக்கமும் அகழியால் சூழப்பட்ட கோயில். நீங்கள் போனீங்கன்னா அந்த அகழி பார்க்கலாம். வாணாசூரன் என்கின்றவன் தோன்றிய அகழி, அந்த அகழி தான் அங்கே தீர்த்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நலச்சக்கரவர்த்திக்கு சனியினுடைய வீரியம் குறைந்த தலம். நல்லாற்றில் விட்டுட்டு போயிட்டாரு சனி பகவான். இந்த இடத்துல அவருடைய பார்வை குறைந்த இடம். அந்த சுவாமியை வாணாசூரன் என்பவன் பெயர்த்து எடுக்க முயற்சி பண்ணானான். அதனால் சுவாமி அவருக்கு வராதனால கொஞ்சம் சாய்ந்து இருந்தார், வடக்கு பக்கமாக சாய்ந்தனால கோணப்பிரான் என்ற ஒரு பெயரும் அந்த பெரியவருக்கு, அந்த சுவாமி மூலஸ்தானத்துக்கு பெயர். அந்த கோயில் கல்வெட்டில் தான் நம்ம திருநாவுக்கரசு நாயனாரை குளித்து எழுந்த நாயனார் என்ற பெயரில் எழுதுகிறாங்க. திருவையாற்றில் 11 மணிக்கு சுவாமி பஞ்சமூர்த்தி அலங்காரம் பண்ணி ஒரு மண்டபத்துக்கு போவார். அந்த குளத்துலேருந்து வருவார். அப்போ எல்லாரும் குளிச்செழுந்த நாயனார் தான் சொல்லுவாருங்க, ஆடி அமாவாசை அன்னைக்கு. அந்த வார்த்தை பூம்புகலூர் கல்வெட்டில் இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். குளித்தெழுந்த நாயனார். ஏன்னா அங்கே குளித்தார். நீ ஒன்றை கையில் எல்லாம் ஒன்றெல்லாம் போக முடியாதுப்பா, நீ திரும்பி போன்ட்டார். இவர் சொன்னார், கையிலே கண்களால் மேழுகிறேன், பார்க்காத போக மாட்டேன்டான்ட்டார். அப்போ உடனே சொன்னார், இந்த குளத்தில் முழுகுன்னார். இந்த குளத்தில் முழுகினார். யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற பொழுது காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். அங்கே முழுகி இங்கே எழுந்தார். அதனால் குளித்து எழுந்த நாயனார் என்ற ஒரு பெயர் அவருக்கு அந்த தலத்திலே உண்டு. அடுத்தபடியாக திருஞான சம்பந்தர் திருக்கடவூர் தரிசனம் செய்துவிட்டு சில நாள் அங்கே தங்கி இருந்தார். அப்பொழுது சம்பந்தருக்கு அப்பர் நினைவு வந்தது. வீட்டில் இருக்க சொல்ல யாராவது ஒருத்தர் நினைவு வந்து திடீர்னு, இப்போ வசதி ஆகிப்போச்சு, அப்பா வீட்டில் கடுதாசி தான் எழுதி எப்படி இருக்கீங்க என்னென்னா ஒரு 15 நாள் ஆகும். இப்போ அப்படி இல்லை, 15 நிமிஷம் கூட தேவையில்லை, பேசி முடிச்சுடுறோம். அதனால் அப்பருடைய நினைவு வந்தது. நினைவு வந்த உடனே தன்னோடு இருக்கிற அடியார்களை கூப்பிட்டு கேட்டார், அப்பர் எங்குற்றார் என்று கேட்டார். அப்பர் அடிகள் ஞானசம்பந்த பிள்ளையார் அந்த தலத்துக்கு வருகின்ற பொழுது, புந்துருத்தி வருகின்ற பொழுது அந்த இடத்துல போயிட்டு அவரும் அவருடைய பல்லக்க சுமந்து வரார். அப்போ கேட்டார், அடியார்களை நோக்கி அப்பர் எங்குற்றார் என பூந்துருத்தியில் என்றனர். அவங்க எங்கே இருக்காங்கன்னா திருப்பூந்துருத்தியில் இருக்கிறார்னு சொன்னார்.
உடனே அவரை காண புறப்பட்டு விட்டார் ஞானசம்பந்த பிள்ளையார். அந்த அன்பு என்பது ஒருவருக்குள்ள ஒரு உடனே பார்க்கணும் என்ற ஒரு எண்ணத்தினால புறப்பட்டு விட்டார். பிள்ளையார் வருகிறாரே என்று அப்பர் போய் அவரை வரவேற்க போகிறார். இந்த அதுதான் உயர்ந்தது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், வள்ளுவர் சொன்னார்ல. அதனால் அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரோ வயசில் சின்னவர், இவர் வயசில் பெரியவர், வரட்டுமேனு இருந்திருக்கலாம். இப்போ நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சின்ன பிள்ளை வரட்டும், பார்த்துக்கலாம், வீடு ஏறி வரட்டோம்னு நினைப்போம். அவர் என்ன நினச்சிருப்பார்? பெரியவர், ஏன்னா வழியில் பார்த்துக்கலாம்பா, நம்ம வேலையை பார்க்கலாம்பா அப்படின்னு ஒரு எண்ணம் இயல்பாக எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் இது சிவஞானத்தால் முதிர்ந்த குழந்தைகள் அல்லவா, அதனால் இவர் பார்க்கணும்னு போகிறார், அவர் எதற்க வரார். அப்படி ரெண்டு பேரும் வரவேற்று போகின்ற பொழுது அப்பர் திருக்கூட்டத்தில் இருந்து அந்த சிவிகையை தாங்கி வந்தார். அப்போ கேட்குறார், பிள்ளையார் திருப்பூந்துருத்தி எதற்க பார்த்தார், இங்கே தானே அப்பர் அடிகள் இருக்கிறார், சரி தரிசிக்கலாம் என்று நினைத்து அப்பர் எங்குற்றார்னு கேட்டாராம். அவர் சொல்கிறார், கும்பலில் இருந்து சொல்கிறார். அவ்வளோ கூட்டமாக சார்னு கேட்காதீங்க, அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கு. சுந்தரருடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் அவர் பார்க்க போன போது அவருக்கு வரவேற்பு கொடுத்த கூட்டத்தை அளவில்லாத கூட்டமாக சேர்க்கிறார் காட்டுவார். அதுபோல் இங்கே அவர் எங்குற்றார்னு கேட்டாராம். அப்பர் சொன்னார், நும்மடிகள் தாங்கி வரும் பேறு பெற்று இங்குற்றேன். சின்ன குழந்தை, இவர் வயசில் பெரியவர், அனுபவ ஞானம் உடையவர், மாற்று மதத்திற்கு போய் அங்கேயும் பல ஞானங்களை கற்றவர், கைலாயம் வரைக்கும் போனவர், இறைவனை பார்த்தவர், இறைவனுடைய அதாவது சமணருடைய தொல்லைகளெல்லாம் கடந்து வந்தவர். அப்போ சொன்னார், நும்மடிகள் தாங்கி வரும் பேறு பெற்று இங்குற்றேன்னு சொன்னாராம். உடனே ஞானசம்பந்தர் சிவிகை விட்டு இறங்கி இவரை அவர் வணங்க, அவரை இவர் வணங்க, அதாவது தாழ்தலை என்று சொல்லுவார்கள். இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பூம்புகலூர் தலத்திற்கு சென்று பூம்புகலூர் பெருமானை பாடுகிறார்கள். அந்த பகுதியைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஞானசம்பந்த பிள்ளையாருடைய முதல் திருமுறையின் 2வது பதிகம். திருச்சிற்றம்பலம். குறிகலந்த இசை பாடலினான் நசையால் இவ்வுலகெலாம் நெறிகலந்ததொரு நீர்மையான் எருது ஏரி பலி பேணி முறிகலந்ததொரு தோழரை மேல் உடையான் இடம் மெய்மலரின் பொறிகலந்த பொழில் சூழ்ந்து அயலே புயலாரும் புகழூரே. முதல் தேவாரம். குறிகலந்த இசை பாடலினான். வடமொழியில் சில அடையாளங்கள் உண்டு. அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி சோடச கலாச பிரசாத ஷட்கம்னு ஒரு நூல். இப்போ 6 பாடல்கள் தான் அந்த நூல். அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தருமபுர ஆதீனத்தில் அதை வெளியிடணும்னு முயற்சி செய்தார்கள். முயற்சி செய்த போது தசமீத செய்யதான் நல்லா இருக்கும்னு அவங்களுடைய எண்ணம், ஆர்வலர்களுடைய எண்ணம் முத்துசு செய்தால் நல்லா இருக்கும் என்ற ஒரு எண்ணம். அதனால் அந்த நூல் அப்படியே நிறுத்திட்டாங்க அவங்க. 3 பாடல்களுக்கு நல்ல விளக்கமான உரை எழுதியிருப்பார் அச்சுவேலி குமாரசாமி குருக்கள். மீதி 3 பாடல்களுக்கு அடையாளங்களை கொடுத்துருப்பார். இந்த அடையாளங்கள், அதாவது முத்திரைகள். நீங்கள் முத்திரைகள்னு சொன்னோடனே யோகத்துக்கு போயிடாதீங்க. இந்த சிவ முத்திரைகள், இது வேற. இந்த முத்திரைகளை சொன்னால் முத்திரையினாலே இந்த பலனை பெறலாம், இந்த முத்திரையினாலே இது விரிந்து கிடக்கிறது என்ற ஒரு பொருளை சொல்லக்கூடியது தான் முத்திரைகள். இசையும் அது போலத்தான். சா ரி க ம ப த நி என்ற 7 ஸ்வரங்களை வைத்து அந்த 7 ஸ்வரங்களை மாற்றி மாற்றி பாடுகின்ற பொழுது அது இசை நூல் வல்லாருக்கே புலனாகும். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பெரியவர் வந்தார். அவர் தான் இசை நூல் நமக்கு இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர். இசை நூலை நமக்கு விளம்பரப்படுத்தியவர் அவங்க தான். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியிணைக்கு வாய்த்த மலர் இதுவோ, வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவதில் ஒரு 3 பாடலை பாடி நம்மையெல்லாம் இசையில் கொண்டு போய் வைத்தவர்கள் அந்த பெரியவர் தான்.
அதுக்கப்புறம் இசை நுணுக்கம். நம்மகிட்டே நிறைய நூல்கள் இருந்து அதெல்லாம் முதல் சங்கத்தில் கடலோடு போய்விட்டது. பஞ்சபாத்திரியம், பதஞ்சலி நாடகம், அகத்தியருக்கு முன்னிருந்த நூல்களெல்லாம் நிறைய போயிடுச்சுன்னு நம்ம இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நூல்களை நம்ம பார்த்தது கூட இல்லை. இன்றைக்கி நமக்கு இசையை பற்றி சொல்லுகின்ற ஒரே நூல் அடியாருக்கு நல்லாருடைய சிலப்பதிகாரம் தான். மற்ற நூல்களில் அதிக குறிப்புகள் நமக்கு இல்லை. அதனால் இந்த இசையில் இல்லை இந்த முறையில் இதை பாட வேண்டும். நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய புலவர் இருந்தார், அதாவது ஒரு பெரிய ஓதுவாமூர்த்தி, விநாயக முதலியார். ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர், இதுதான் இசைன்னு சொல்லக்கூடியவர். அதை எளிமையாகவும் சொல்லுவார், கொஞ்சம் கடினமாகவும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் காஞ்சிபுரம் விநாயக முதலியார் அவர்கள். பூர்வீகம் அவங்க பாண்டிச்சேரிக்காரங்க. குறிகலந்த இசைப்பாடலினான் அடையாளங்களோடு உடைய இசைப்பாடலை விரும்பியவன். சர்வவாத்தியம்னு எல்லா கோயில்கள்லேயும் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ஆதீனத்தில் இருக்கிற கோயில்களில் இருக்குது. அந்த ஆதீனத்து கோயில்களில் சாயரட்ச பூஜையும் போது சோடசமெல்லாம் முடிஞ்ச பிறகு சர்வவாத்தியம் வாசிப்பாங்க. அந்த வெளி கதவுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்பான், சின்னான்னு சொன்னாங்கன்னா உடனே வாசிப்பான். அந்த வாத்தியம் முடித்த உடனே அடுத்தவனை சொல்லுவாங்க, அவர் சங்கு வச்சு ஊதுவான். அடுத்தவனை சொல்லுவாங்க தார மாதிரி ஒன்று வச்சு ஊதுவான். அடுத்தவனை சொல்லுவாங்க திருச்சின்னம் ஊதுவான். இப்படி ஒன்று ஒன்றா செய்துக்கிட்டே வருவாங்க. அந்தந்த இசைகளிலே இறைவன் மயங்குகிறான். அதுக்கு அந்த இசை வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு ரிக்வேதம், அதர்வண வேதம், ரிக்கி யஜுர் சாம அதர்வணம், யஜுர் வர சொல்ல யஜுர் கிருஷ்ண யஜுர், சுக்ல யஜுர், அதுக்கப்புறமா தான் அதர்வண வேதம், அதுக்கப்புறம் சாம வேதம். அதுக்கு முடிஞ்ச பிறகு பஞ்சபுராணம். பஞ்சபுராணம் முடிஞ்ச உடனே கிளையாரத்தி. அந்த ஓசைகள்லாம் நமக்கு என்னடா சீக்கிரம் முடிக்கலையே, விபூதி கொடுக்கலையே, போகலாமேன்னு இருக்கும். ஆனால் சுவாமி அதில் மயங்குகிறான். அதுதான் அங்கே முக்கியமானது. இன்றைக்கும் ஆதீனத்தில் இருக்கிற கோயில்களில் இருக்குது, ஆதீனங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம எங்கன்னா ஒரு கும்பாபிஷேகத்தில் தான் அது கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுற கோயில். கும்பாபிஷேகத்தில் கடைசி காலத்தில் அதை பண்ணுறாங்க. நம்ம காஞ்சிபுரத்தில் முருகர் கோயிலில் சஷ்டியில் 6 நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. 6 நாளுமே சர்வ வாத்தியம் கடைசி காலத்தில் உண்டு. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ருத்ரகுமார் தான் வந்து வாசிப்பார், திருப்பிலிவன ருத்ரகுமார் வாசிப்பார். அவருடைய மாணவன் தான் பழனி, வந்து வாசிப்பார். நல்லாவே இருக்கும். அதனால் இசை என்பதற்கு ஒரு அடையாளம் உண்டு. அந்த அடையாளத்தோடு கூடிய இசையை பெருமான் விரும்பி கேட்கக்கூடியவன். குறிகலந்த இசை பாடலினான் நசையால் இவ்வுலகு எல்லாம் நெறி கலந்ததொரு நீர்மையான். உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும். பருவ நிலைகளுக்கு ஏற்ப இந்த உலகத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். ஆன்மாக்கள் பருவநிலைக்கு ஏற்ப இருக்கணும். அது என்ன சார் ஆன்மாக்களுக்கு பருவநிலை? எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை. இப்போ நம்ம இருக்கிறவங்க 35-40 பேர் சொன்னால் 35-40 பேர் வேறு வேறு பக்குவத்தில் இருக்கிறோம். அது அப்பர் சாமி சொல்லுவாங்க, விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான். உறவு கோல் நட்டு முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. அவரவர்கள் பக்குவத்திற்கேற்ப அவரவர்களுக்கு அனுகிரகம் செய்தல். இது நம்ம சித்தாந்தத்தில் வரசல விஞ்ஞானகல், பிரளயாகலர், சகலர் அவங்களெல்லாம் பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விதமாக இறைவன் அனுகிரகம் பண்ணுறோம். அது கொஞ்சம் விஸ்தாரமாக அங்கே பார்க்குறோம். இங்கே வர சொல்ல சுவாமி சொன்னார், நெறி கலந்ததொரு நீர்மையான் எருது ஏறி. சுவாமி ரிஷப வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம், ரதம். சுவாமிக்கு 4 வாகனம். மாணிக்க வாசகர் சொல்கிறார்ல, 4 தடமதில்கள் அவை 3 தடலரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ. மற்றவங்களாம் யாரும் இல்லை, சம்மாரம் மட்டும் பார்த்தார். திருமால் ஓடியாந்து ரிஷபமாக தாங்கிட்டார். ரிஷப வாகனம். ரதத்தில் வருவார் சுவாமி. ஆகமத்தில் சொல்கிற பொழுது யானை வாகனம் வெளியில் புறப்பட்டால் பாதி கதவு மூடிடணும் மூலஸ்தானத்தில். குதிரை வாகனம் புறப்பட்டால் பாதி கதவு மூடிடணும். யானை வாகனம் புறப்பட்டால் 3/4 கதவு மூடிடணும். ரதத்தில் சுவாமி ஆரோகணம் பண்ணிட்டார்னா மொத்தத்தையும் மூடிடணும். ஏன்னா ரதத்தில் எல்லா தேவர் 33 கோடி தேவர்கள், 86 ரிஷிகள், கிண்ணரர், கிம்புரர் எல்லாரும், 12 சூரியர்
ஏகாதச ருத்ரர் மொத்த பேர் அங்கே வந்துட்டாங்க. அங்கே உள்ள வேலையே கிடையாது. மறுபடியும் சுவாமி கீழே இறங்கி வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி உள்ளே போன பிறகு தான் சுவாமி. அது வரையில் கோயிலில் ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே கோயில் நம்ம போகவும் கூடாது. நெறி கலந்த ஒரு நீர்மையான் எருது ஏறி சுவாமி எதில் வந்தார்னார்? ரிஷப வாகனத்தில் வந்தாரா. நம்ம ஊர் பாட்டியா தானே, பாயுமால் விடையாய் பரமேட்டி. ஆனால் ஒரு அற்புதமான தேவாரம். அந்த ரிஷபம் எப்படி இருந்ததுன்னார், அப்படி ஒரு இன்னும் அப்படி தான் இருக்குது அந்த ரிஷபம். ஆமாம், நாக்கு நீட்டு அப்படி வெளியே பார்க்க சொல்ல. அந்த இப்போ இந்த வரிசையில் சொல்கிறேன். உக்கல் ரிஷபம்னு ஒன்று இருக்குது. உக்கல்னு ஒரு கிராமம். அந்த ஊர் ரிஷபம் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யாருன்னா ஆம்பளையோ பொம்பளையோ கோபத்தில் முறுக்கிக்கினாங்கன்னா உக்கல் ரிஷபம் மாட்டேன் திருப்பிக்கினேன்னுவாங்க. இந்த ரிஷபம் பாயுமால் விடை அப்படி இந்த பாய்ச்சல்லையே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு நம்ம காஞ்சிபுரத்துக்கு உண்டு. பலி தேரி பலி பேணி, அது சுவாமி அந்த எருதுல ஏறி வந்து பலி எடுக்கிறார். முறிகலந்ததொரு தோல் அறை, புள்ளிகளை உடைய தோலாடையை இடுப்பிலே உறுத்தி கொண்டிருக்கிறார். அது மான் ஆடை, மான் தோல் ஆடையை இடுப்பிலே உறுத்தி கொண்டிருக்கிறார். மேலுடையான், மேலே ஒரு ஆடையை பொறுத்து கொண்டிருக்கிறார். அது யானையனுடைய உரிமை பின்பாட்டல்ல சொல்றார். மொய்மலரின், அந்த நிலையான தர்மங்கள்னு ஒரு 6 சொல்லுவாங்க. சோலை வளர்த்தல், குளம் வெட்டுதல், கோயில் புனரமைத்தல், ஆதுலர் சாலை, அனாதைகளுக்கு உதவி செய்தல், உணவிடுதல். இந்த 6ல் சோலைகள் அமைத்தல் என்பது ஒரு தர்மம். நந்தவனம் வைத்தல். அதனால தான் தேவேந்திரன் வந்து சீர்காழியில் நந்தவனம் வச்சான். சுரர்குலாதீபன் தூய்மலர் நந்தனம் பெருகவார்களல் பெய்த பயிற்றினோன் சிவபிரகாசாமி சொல்லுவாங்க. தண்ணி இல்லை, சோலை வச்சுட்டார். அந்த சோலை தீஞ்சி போகுது. சுவாமியை பார்த்து கேட்டான், எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னா. கவலையே படாத, வந்துக்கினே இருக்குதுறான்னார். சுரர்குலாதீபன் தூய்மலர் நந்தனம் பெருக வார்களல் பெய்த பயிற்றினோன். விநாயகப் பெருமான் கரகத்தில் கொண்டாந்து விட்டுட்டார். சரணம் நாளும் தலைக்கணி ஆக்குவாம். விநாயகப் பெருமானுக்கு முதல் துதி பிரபுங்களில சொல்லுவார். சுரர்குலாதிபன் தூய்மலர் சீர்காழியில் வந்து நந்தவனம் வைத்தான். நந்தவனம் வைத்தல் ஒரு பெரிய துண்டு. அது இன்னைக்கு நம்ம கணக்கு பிரகாரம் ஒரு செடிக்கு 10 அடி கேப்பு 8 அடி கேப்பெல்லாம் இல்லை, நெருக்கமாக வச்சு விட்டுடுவாங்க. அது ஒன்றோட ஒன்று உரசி கொண்டு பூத்து இருக்கும். அப்படி அது ஒரு அழகு. நெருக்கமாக பூ இருந்தால் அது அழகு. மொய்மலரின், கூட்டமான மலர். மொய்மலரின் பொறி கலந்த பொழில், வண்டுகள் எப்பொழுதும், பொறின வண்டு ரீங்காரம் செய்து கொண்டிருப்பது. பூக்களை நாம் பறிக்கணும்னு நினச்சா விடியற் காலையில் பறிச்சிடணும். சூரியோதயத்துக்கு முன்னே மலர் பறிக்கணும். அதுக்கு தானே 2 பேர் தவம் பண்ணாங்க. பதஞ்சலி வியாக்கிரபாதர் தவம் பண்ணி நகங்கள் தோறும் கண் வாங்கினதே பனியில் மலர் பறிக்கணுன்றதுக்கு தான். அது வண்டு பட்டுடுதுன்னா வண்டு எச்சில் ஆகிப்படும். அதனால் முன்னாடி பறிக்கணும். ஆனால் இங்கே பூத்து போச்சு. பூத்து போன பூல வண்டுகள் ரீங்காரம்ன்றதால் அது ஒரு அழகு. பொறி கலந்த பொழில் சூழ்ந்து அயலே புயலாரும் புகழூரே. சோலைகள் நிறைந்த இடம் புகழூர், பூம்புகழூர் என்று சொல்லக்கூடிய தலம் என்று அந்த தலத்தினுடைய வர்ணனையை இந்த பாடலிலே நமக்கு சம்பந்தர் பெருமான் காட்டுகிறார். அடுத்து 2வது பாடல்ல காதிலங்கு குழையன். குழை என்பது ஒரு அணிகலன். இழை சேர் திருமார்வன் ஒரு பாகம் மாதிலங்குமே திருமேனியினான் கருமானின் உரியாடை மீதிலங்கு அணிந்தான் இமையோர் தொழ மேவும் இடம் சோலை போதிலங்கு நசையால் வரி வண்டு இசை பாடும் புகழூரே. அர்த்தநாரி கோலத்தை இதிலே சுவாமி காட்டுகிறார். காதில் அங்கு குழையினன், அதாவது குழை என்பது அப்படியே போட்டுக்கிறது. அது இப்போ நமக்கு அது வசதி இல்லை. இந்த தென்னாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காது ரொம்ப பெருசாக இருக்கும். அது அப்படியே செருகி கொள்வது. அதில் அதாவது
திருமணம் ஆகாத பெண்கள் தான் விரும்புகின்ற கணவன் பெயரை அந்த ஓலையில் எழுதி காதில் போட்டுக்குவாங்க அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். காதிலேயே பெருமானுடைய திருநாமத்தை மந்திரத்தை எழுதி போட்ட இடம் திருவானைக்கா. சுவாமிக்கு தாடங்க பிரதிஷ்டை பண்ண இடம். பெரியவங்க இருந்தபோது பண்ணி வச்சாங்க. சந்திரசேகர் இருந்தபோது அங்கே பண்ணி வச்சாங்க. தாடங்கம் காதில் போட்டுக்கிற அணிகலன், அதை அப்படியே செருக்கி கொள்வது. காதில் அங்கு குழையினன் இழை சேர், மென்மையான ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கின்ற திருமார்பன் ஒன்று. ரெண்டாவது, முப்புரி நூல் என்று சொல்லுகின்ற பூநூலை அணிந்த மார்பை உடையவன். 9 கொண்ட 3 புரி நுண்ஞான் புலரா காழகம் புலர உடி, திருமுருகாற்றுப்படையில் சொல்லுவார். 9 இழைகளாலான ஒரு இழை. 9 இழையால் 9 நூல் இழையை ஒன்று சேர்த்து முறுக்கணும்னா ஒரு இழை. அந்த 1 3 முடி போட்டோம்னா 9 27, 27 ஒரு முடி. 2 முடி பூணூல் கிரகஸ்தர்கள் போட்டுக்கணும்னா 54. கழுத்தில் எப்போ 54 இருக்குதுன்னு அர்த்தம். பிரம்மச்சாரி ஆகிறவன் 27 போட்டுக்கணும், கிரகஸ்தன் 54 போட்டுக்கணும், வானப்பிரஸ்தனாகிறவன் 54க்கு மேலே போட்டுக்கலாம், அவனுக்கு விதி இல்லை. சன்னியாசிக்கு பூணூல் கிடையாது. திருமுருகாற்றுப்படையில் நச்சினார்க்கினியர் உரையில் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக எழுதுவார். பின்னால் வந்த ஆசிரியர்கள் அதை பற்றி சொல்கிறாங்க. அதனால் இழையன் இழை சேர் திருமார்பன் ஒரு பாகம் மாதில் அங்கு திருமேனியினான். அர்த்தநாரி, ஆண்பாதி பெண்பாதி. கருமானின் உரியாடை மீதில் அங்கு அணிந்தான். யானையினுடைய தோலை போர்த்தவன். சுவாமியினுடைய அட்டவீரட்டத்தில் அது மிகப்பெரிய செயல். அதாவது யானையினுடைய தோல் 1/2 அடி கனம் இருக்குமா. அதை சுவாமி ரொம்ப அசால்ட்டாக பிரிக்கிறார். பிரித்து மேலே எடுத்து போர்த்தி கொண்டாராம். கருமானின் உரியாடை மீதிலங்கு அணிந்தான் இமையோர் தொழ. தேவாதி தேவர்கள்லாம் எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்கின்றார்களாம், அவரோட கூடவே இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சண்டை போடுறோமே அந்த பதவியை கொடுத்து கூட வச்சுங்கிறார். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அப்புறம் நீ வித்யாதரன், நீ கன்னரர், நீ கம்புருடன், இப்படி கூடவே இருங்கன்னு எல்லாரையும் வச்சுட்டு இருக்கிறார். அவங்களெலாம் அந்த பதவி பெற்றதுனால சுவாமியை எப்பொழுதும் சதாஸ்து 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 சதாஸ்துன்னு வாழ்த்திக்கினே கூட இருக்கிறாங்க. தேவர் தொழ, தேவர்கள் எப்பொழுதும் வணங்க. மேவும் இடம், எந்த இடத்துல இருக்கார்? கூடிய லயம் ஜதிபிழையாமல் ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா திருமுல்லை வாயில்ல. பெருமான் அங்கே ஆடினே இருக்கிறான். தேவர்கள்லாம் எங்கேன்னு தேடினாங்களாம். திருமுல்லை வாயில் இருக்கிறார், போய் பாருங்கடான்னு சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுவார். கூடிய லயம் ஜதிபிழையாமல் ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேவர்கள்லாம் அழுதவ சொன்னாராம். இங்குற்றேன்னு சாமி வந்தாராம். அதனால் இங்கேயும் சொல்கிறார், அணிந்தான் இடம் மானின் ஒரி ஆடை மீதிலங்கு அணிந்தான் இமையோர் தொழமேவும் இடம் சோலை போதிலங்கு. பாதி மலர், அதாவது முழுசும் விரியாமல் சும்மா கும்பியும் இல்லாமல் அப்படி கொஞ்சம் வாய் திறந்து இருக்கிறது. போதிலங்கு நசையால், இந்த வண்டுகள் போய் கிட்ட கிட்ட பார்க்குது, பூரா விரிஞ்சா உள்ளே போயிடலாம். அதுக்கும் ஒரு பயம், உள்ளே போயிட்டா மூடிச்சுன்னா. நலவன்பால் ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த சங்கு மல்லிகையே வெண்சங்கா வண்டு ஊதும் தாமரைன்றது புலவர் இடத்துல ஒரு பெரிய சர்ச்சைக்கு உரிய பாட்டு. மல்லிகை எப்படி சங்கா ஊத முடியும் என்ற ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. பெரும்புலவர்கள்லாம் தீர்த்து வைத்தார்கள். பெருமன்றத்தில் தான் அது ஒரு புலவர் தீர்த்து வைத்தார். முன்னாள் ராத்திரி வண்டு அது உள்ளே போய் உட்காந்து விடுச்சு, மறுநாள் காலையில் உள்ளே இருந்து வர சொல்ல வண்டு வந்தது. அதனால் சங்கு போல இருந்தது ஒரு அமைப்புன்னு அந்த நலவன்பாவில் சொல்லுவாங்க. அதனால் வண்டுக்கும் ஒரு பயம், உள்ளே போகலாமா வேணாமான்னு. பூவும் முழுக்க விரியாமல் இருக்குது. ஆனால் வண்டு அந்த உள்ளே போய் தேனை குடிக்க வேண்டும் என்ற ஆசையால் சுற்றி சுற்றி வருதான். போதில் அங்கு நசையால் வரி வண்டு இசை பாடும் புகழூரே. ஆன்மாக்கள் தங்களுக்கு புகழ் தேடி சென்ற இடம் புகழூர் என்று ஒரு வார்த்தை அதில் எழுதுகிறாங்க. 3வது பாடல்.
பண்ணிலாவும் மறை பாடலினான். முதல் பாடலில் சொன்னதே தான். பண்ணிலாவும் இசை பாடலினான். பாடலை இசையோடு பாடணும். இல்லை சார் எனக்கு இசை வரலையே, பரவாயில்ல, சுத்தாங்கமாக பாடலாம். சுத்தாங்கமாக பாட சொல்ல கூடுமானவரில் அன்வயப்படுத்தி தப்பு இல்லாமல் பாடினா பரவாயில்லை. இசையோட பாடுதல் என்பது எல்லாருக்கும் வாய்க்காது, 1000ல் ஒருவருக்கு தான் வாய்க்கும். போன பிறவியிலே சுவாமிக்கு தேன் அபிஷேகம் யார் பண்ணாங்களோ அதிகமாக அவங்களுக்கு இசை வரும் என்ற ஒரு குறிப்பு வாரியார் எழுதுகிறார். திருப்புகழ் அமிர்தம்னு ஒரு நூல் வெளியிட்டிருந்தார் ரொம்ப நாள். அவர் அதில் நிறைய கருத்துக்களை எழுதுவார். தேன் அபிஷேகம் சுவாமிக்கு இடைவராமல் செய்தவர்களுக்கு இசை வாய்க்கும். பண்ணிலாவும் மறை பாடலினான். வேதத்தையும் சொன்னார், பாடலையும் பாடினானான். சேரும் வளை அங்கை எண்ணிலாவுடையான். இங்கேயும் அர்த்தநாரி கோலம்தான். வளை அங்கை பெண்ணிலாவ உடையான், பாதி பாகத்தில் உடையவன். பெரியார் கழல் என்றும் தொழுது ஏத்த. இங்கே சிவஞானத்தால் உயர்ந்த பெரியோர்கள், சிவஞானத்தால் உயர்ந்த பெரியோர்கள்னு சொன்னால் அப்போ மற்ற ஆன்மாக்கள் வணங்கலையா? இல்லை. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், சிவஞானிகள். அதில் 2 விதமான கருத்து. தர்மபுரத்தார் சில ஞானிகள் சொல்லுவார், நம்ம முத்துசு சிவஞானிகள்னு திருத்துவார் அதை. அதனால் உயர்ந்தவர்கள் வணங்குகின்றவர்கள்னு சொன்னால் இப்போ நம்ம முன்ன பார்த்த மாதிரி பார்த்தது போல் அந்த விஞ்ஞானகலர், சகலர், பிரளயாகலர் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப எல்லா பற்றுக்களையும் விட்டு இறைவனே கதி என்று வாழுகின்றவர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள். மனைவி பரவாயில்லை எடுத்து செய்திருங்க, முதல் மகன் பரவாயில்ல எடுத்து செய்திருங்க. பாம்பன் சுவாமிகள் சென்னைக்கு வந்துட்டாங்க, தூமரதம் ஏறி வந்தேன்னு எழுதுவார் அவரே. புகை வண்டி வந்துட்டார், செய்தி வருது, தாயார் செய்யுங்கன்ட்டார். யாருக்கும் போகலை. அவருடைய எண்ணம் பூரா முருகன் திருவடியில் இருந்தது. ஆனால் அவர் முருகனை காண்பதே தொழிலாக இருந்தார். பிறப்பன் வலசை என்ற தலத்தில் 35 நாள் சுடுகாட்டில் குழி வெட்டி தவம் இருந்தவர்கள். 29ஆம் நாள் முருகன் வந்து போதும் எழுந்துருன்னு சொன்னான். எவர் வந்து சொல்லினும் எழேன், முருகனே வரட்டான், வந்திருக்கிறவன் நான் தான், எழுந்துருன்னு சொன்னவர் எழுந்தவர். எழும்போதும் வேலு மயிலும் என்பேன். அது அவர் பாடல் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப அற்புதமான ஞானிகள் நம்மக்கிட்ட எவ்வளோ பேர். ஏன்னா சமீப காலத்தில் வாழ்ந்தவர் பாம்பன் சுவாமிகள். ஏன்னா அருணகிரியார் பற்றி நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, அகத்தியரை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. செய்தொண்டர் புராணத்தில் நிறைய பேரை காட்டுறார் நம்ம வரகூர் பெரியவர். அதனால் நிறைய புலவர்கள், நிறைய முருகம்மையார்னு ஒரு அம்மையாரே வாழ்ந்துருக்கிறாங்க, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பெரியார் கழல் என்றும் தொழுது ஏத்த உன்னிலாவி அவர் சிந்தையுள் நீங்கா ஒருவன். இந்த சூழ்தல், சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சின்றது நம்ம தவறான எடுத்துக்க தேவையில்ல, உயர்வாக எடுத்துக்கலாம். எப்பொழுது ஒரு பொருளை மையப்படுத்தி சூழ்ந்து கொண்டே இருத்தல். ஒரு சங்கு, ஒரு இப்பி, 1000 சிப்பிகளுக்கு இடையே இருக்கின்ற சங்கு இப்பி தான் சங்கா மாறும். 1000 சங்குகளுக்கு இடையே இருக்கிற ஒரு சங்கு தான் வலம்புரி சங்கா மாறும். 1000 வலம்புரி சங்குகளுக்கு இடையே இருக்கிற ஒன்று தான் பாஞ்சசன்னியமாக மாறும். 4 நான்மணி மாலையில் ஈசான்ய மடத்து ராமலிங்க தம்பிரான்னு ஒரு விளக்கமான உரை எழுதினார். அந்த உரையில் எழுதுவார் இதை. ஆகவே 1000கணக்கான இப்பிகள் சங்குகள் சூழ்ந்து இருக்கிறது. அதுபோல் இங்கே உள்நிலாவிய சிந்தையுள் நீங்கா ஒருவன். எப்போ பார்த்தாலும் அவன் நினைப்பு நம்ம பக்கம் இல்லை. மதுரை பக்கம் போனீங்கன்னா, வா பாண்டி, உட்காரு பாண்டி, எழுந்துரு பாண்டி, என்ன பாண்டி வந்தீங்க, என்ன சில, வா முருகா, உட்காரு முருகா, என்ன சமாச்சாரம் முருகா, எதுக்கு வந்தீங்க முருகா. அந்த நாமத்தை மறக்காம
நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. உள்நிலாவிய சிந்தையுள் நீங்கா ஒருவன் இடம் என்பர். அவன் எங்க இருக்கிறானார் அடையாளம் சொல்றார். மண்ணிலாவும் அடியார் குடிமை தொழிலின். இங்க உரை எழுதுகின்ற பொழுது இந்த நூலுக்கு உரை எழுதிய பெரியவர் வேளாண்மை தொழில், குடிமை தொழிலுக்கு வேளாண்மை தொழில்னு எழுதுறார். முதல் திருமுறைக்கு தருமபுர ஆதீனத்தில் வெளியிட்ட நூலில் குடிமை வேளாண்மை தொழில் அது மிராசு என்பாரும் உளர்னு அவர் அதில் எழுதுறார். அதனால் மண்ணிலாவும் அடியார் குடிமை தொழில், அப்போ மண்ணோடு சேர்ந்து செய்கின்ற தொழில் குடிமை தொழில் தான். மல்கும் புகழூரே, அங்கே விவசாயம் நிறைய நடக்கிறது என்பதையும் இந்த பாடலில் இயற்கை வர்ணனையாக சேர்த்து ஞானசம்பந்த பிள்ளையார் நமக்கு காட்டியிருக்கிறார். நீரின் மல்கு சடையன், மேலே கங்காதேவியை வைத்து கொண்டு இருக்கிறான். விடையன் ரிஷப வாகனத்தை உடையவன். அடையார் தம் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தான். காஞ்சி புராணத்தில் திரிபுராரி கோட்டை படலம்னு ஒரு படலம் உண்டு. அந்த படலத்தை கொஞ்சம் உரைநடையாக இப்போ புது புஸ்தகம் வந்திருக்கு, கொஞ்சம் உரைநடையாக இருக்க சொல்ல பாருங்க. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலின்னு 3 பேர் சிவபூஜையில் மிக 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 உயர்ந்தவர்கள். சாமியே அவர் சொல்கிறத கேட்குற அளவுக்கு தன்னுடைய மனதை அப்படியே கொடுத்தவர்கள். அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உள்ளே வைத்து பங்கத்தை பாவிப்பேன் பரமா சங்கத்த மேனி செல்வா சாதல் நாள் எங்குற்றாய் என்றபோது இங்குற்றேன் எதற்கு வந்து நிற்கிற அளவுக்கு பலசாலிகள். அவங்கள பார்த்து தேவர்கள்லாம் பொறாமை அடைந்தார்கள். இவங்க கிட்ட போயிட்டாங்கன்னா நம்மளை சாமி சேர்க்க மாட்டார். இவங்க ஒரு மகாநாடு போட்டு பிடகம் என்ற ஒரு நூலை உண்டு பண்ணி அந்த நூலை பிரம்மனிடத்தில் கொடுத்து இதை எடுத்துமே அவங்கள்ட்ட சொல்லுங்க. சாமியாவது மண்ணாவது அவன் சாம்பல் பூசின்னு சுடுகாட்டில் ஆடுறவன், அவன் இன்னும் அவங்களுக்கு கொடுப்பான், நீங்கள் ஏன் அவனை கும்பிட்றீங்க என்று அவளை திருத்த சொன்னவர்கள். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு 3 பேர் 3 மதில் கட்டி கொண்டு போகிற இடமெல்லாம் அழிக்க ஆரம்பித்து விட்டு அப்படியே நேர்மாறாக போயிட்டாங்க. அதை சுவாமி இடத்துல மறுபடியும் அதே தேவரால் இங்கே வந்து வணங்கிய பொழுது சுவாமியே அதை அழிக்கிறார், திரும்ப சம்ஹாரம் பண்ணுறார். அதை சொல்கிற பொழுது தான் அவங்க சொல்கிறாங்க, அடையார் தம் அரண் மூன்றும், தன்னடியை சேருவதற்கு இருந்தவர்களை சேர விடாமல் செய்து விட்டார்கள். அதனால் அவன் அடையார், செய்தவனை பற்றி தப்பு இல்லை, அவனுக்கு புத்தி எங்கே போச்சுன்ற கதை தான். அடையார் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக, வண்டீர் சுடராக வையகமே தேராக சுவாமி ரதத்தில் புறப்படுறார். சூரிய சந்திரன் சக்கரம், பூமாதேவி தேர்தட்டு, மேலே எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க. மேருமலை வில்லு, வாசுகி நான், சுவாமி ஆரோகணம் பண்ண போகிறார். அந்த வில்லில் பின்னால் இருக்கிறவர் வாயு பகவான், வில் அம்பு வந்து திருமால், முன்னிருக்கிறவர் அக்னி பகவான். அப்படி இந்த திருவடியை எடுத்து அந்த ரதத்தில் ஆரோகணம் பண்ண சொல்ல சிரித்தாங்க. என்னால் தான் திரிபுரம் அழிய போகுது, என்னால் தான் திரிபுரம் அழிய போகுது ஒவ்வொருத்தரும் நினச்சாங்க. சுவாமி சிரித்தார், திரிபுரம் இருந்து போச்சு. சிரித்து வரத்தால் உயர்ந்த புறம் பொடித்தான் வழிபாடு செய்து போற்றும் வரித்த கடல் துவரையர்கோன் பார்த்தான் உடன் அமராடி வரங்கள் இந்தான். கச்சியப்ப முனிவர் பாடுவார், சிரித்து வரத்தால் உயர்ந்தான். திரிபுர சம்மாரம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவங்கள்லாம் பார்த்து வெட்கப்பட்டார்கள் என்பது புராண வரலாறு. பிள்ளைத்தமிழ் கூட சில இடங்கள்ல அந்த பாடல் நமக்கு காட்டுவாங்க. அடையார் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தான் உலகு உய்ய காரின் மல்கு கடல் நஞ்சமது உண்டான். கருங்கடல்ல இருந்து தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்குன்னு கடைந்தார்களாம். அதை கடைந்த போது அதில் வந்த விஷத்தை என்ன செய்கிறதுன்னு தெரியல, எல்லாரும் பயந்து ஓடினார்கள். சுவாமி அதை கொண்டு வர சொல்லி சாப்பிட்டுட்டார், அது தொண்டையில் நின்று போச்சு.
காரின் மல்கு கடல் நஞ்சு அமுது உண்ட கடவுள் அவன் எங்க இருக்கிறான்னார். ஊரின் மல்கு வளரு செம்மையினான். ஒரு கிராமம் அல்லது ஒரு நகரம்னு சொன்னா நாளைக்கு நாள் வளர்ச்சி இருக்கணும். அப்பதான் அது அந்த ஊருக்கு அழகு. ஒரு கிராமம்னு சொன்னோம்னா அந்த கிராமத்தை சுற்றி 4 பக்கமும் இடம் விட்டுருப்பாங்க. வெள்ளைக்காரர்கள் நம்ம ஆண்டார்களே ஒழிய அவர்கள் ஆளுகின்ற பொழுது நல்ல பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. கிராமத்தை சுற்றி 4 பக்கமும் இடைவெளி, அதுக்கு நத்தம்னு பேர். இந்த கிராமம் விரிவடைகின்ற பொழுது இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் வீடு கட்டி கொள்ளலாம். அப்போ அந்த கிராமம் வளரும், கிராமம் நகரமாகும், நகரம் பெருநகரமாகும், வசதிகள் வாய்ப்புகள் உண்டாகும் என்ற ஒரு அதாவது முன்னோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை, விரிந்த பார்வை. அதனால் ஊரின் மல்கி வளர் செம்மையினால் உயர்வு எய்தும் புகழூரே. அதனால் எதனால் அந்த ஊருக்கு பெருமை என்று சொன்னால் அந்த ஊர் நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருப்பதனால் வருகின்ற பெருமை உடைய புகழூர். செய்ய மேனியே வெளிய பொடி பூசுவர் சிவனெனும் நாமம் தமக்கே உரிய செம்மேனியம்மான். பெருமான் சிவந்த மேனியை உடையவன். அதில் என்ன பூசினார்னார்? வெண் திருநீர். திருநீர் வெண்மையாக இருக்கணும். செக்கிழார் பெருமான் முழுநீர் பூசிய முனிவர் புராணத்தில் சொல்லுவார். அந்த திருநீர் தயாரிக்கிற முறைகள்லாம் சொல்லுவார். அருணாசல புராணத்தில் திருநீற்றினுடைய வகைகள், என்னென்ன நிறத்தில் விபூதி இருந்தால் என்னென்ன பலனை கொடுக்கும்னு எழுதுவார். விபூதி மகிமைன்னு பின்னால் வர்ற கட்டுரையில். அதனால் திருநீர் எப்போ இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னாலும் வெள்ளை வெளியிலும் தூய்மையாக இருக்கணும். செய்ய மேனி வெண்பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பைய நிறை பாற்றுவர். அந்த வினை ஒரே நேரத்தில் முழுசும் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரே நேரத்தில் வினை வந்தால் அவன் முடிஞ்சுடுவான், இதான் முடிச்சு போட்டு விடுவான். அது முடியக்கூடாது, தெரியக்கூடாது. அதுக்காக வச்சுங்கிற மலம் தான் திரோதான மலம், மறைப்பு ஆற்றல். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கொடுக்கறது. செய்ய மேனி வெளிய பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பைய நிலை பாற்றுவர். வினையை அறுக்கக்கூடியவன், மற்ற யாராலையும் முடியாது. வினையை அறுக்கிறவன் இறைவன் ஒருத்தன்தான். அவன்தான் அதுக்கு அதிபதி, மற்றவர்களாலே முடியாது. போற்றி இசைத்து என்றும் பணிவாரை மெய்ய நின்ற பெருமான் உறையும் இடம். அவனே கதி, வேற யாரும் இல்லை. அல்லும் பகலும் அனவரதமும் அவனே. அப்படி இருக்கிற அடியார்கள் மெய்ய நின்ற பெருமான் உறையும் இடம் போற்றிசைத்து என்றும் பணிவாரை. 6 கால பூஜை என்பது கோயிலில், வீடுகளில் காலையில் பூஜை, மத்தியானம் பூஜை இல்லை, இறைவனுடைய நினைவு, மாலையில் இறைவனுடைய நினைவு, இரவில் பாராயணம். இதை அந்தணர்கள் வச்சிருக்கிறது சந்தியாவந்தனம்னு ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. நம்மள்ட அது இல்லை. இங்கேயும் சுத்த சைவர்கள், திருநெல்வேலி பக்கங்கிற சைவர்களாம் சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க. காணாமுன் கோணாமுன் சாயாமுன். சூரியனை பார்க்காத முன்பு ஒரு தரம், உச்சி பொழுதிலிருந்து சாயாத முன் ஒரு பக்கம், மறையாத முன் ஒரு பக்கம், 3 காலங்களில் வழிபடுதல். அதுக்கு சந்தியாவந்தனம்னு பேர். இங்கே சர்வசதா காலமும் இறைவனையே நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ வேற வேலை கிடையாதா சார்னு இல்லை. இந்த ஆத்மா கடை தேறுவதற்குண்டான வழி அதுதான், வேற வழி கிடையாது. எங்கே போனாலும் கடைசியில் அங்கே தான் போய் நிற்கணும். ஆங்கிலத்தில் இங்கர்சால்னு ஒரு புலவன், சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானா.
மரணப்படுக்கையில் இருந்தபோது கூட இருந்தவனுக்கு கூட தெரு கோடியில் ஒரு சாமியார் நிற்பார், மத பிரச்சாரம் கூப்பிட்டுருவான்னாராம். வந்து என்னன்னு கேட்டாராம், நீ எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு போனா. நான் அது இவ்வளோ நாள் சாமியில் பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்கிறேன்னாராம். இல்லை பிரார்த்தனை பண்ணு, அப்போ தான் எனக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் ஆஃப் ராம்னு ஒரு புஸ்தகம் அவர் எழுதினார்னு பின்னால் கொண்டாந்து கொடுத்தாங்க. அதனால் யாராக இருந்தாலும் என்ன பேசினாலும் இறைவனுடைய நினைவு கடைசி வரைக்கும் இருக்கணும். அவன்தான் மனிதன். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதாவது பிறந்த இடத்தை மதிக்காதவர்கள். பட்டணத்தார் நிறைய பாடுவார் அது. என்றும் பணிவாரை மெய் நின்ற பெருமான் உறையும் இடம் என்பர் அருள் பேணி பொய்யிலாத மனத்தார் பிரியாது. பொய்யில்லாத மனத்தார், அதாவது தப்பாக நினைக்காதீங்க, சில பேர் வைஷ்ணவ மதத்தில் இருப்பாங்க, ஆனால் விபூதி பூசின்னு நாராயணா நாராயணா நாராயணானுவாங்க. அவங்களுக்கு வேறு பிரிவு ஸ்மார்த்தர்னு பேர். தப்பா அதான் முதல்ல சொல்லிட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. உள்ளே சொல்கிறதெல்லாம் நாராயணா நாராயணா நாராயணா, எடுக்க சொல்லவே கேசவாக ஸ்வகா மாதவாக ஸ்வகா நாராயணா ஸ்வகா கோவிந்தாய நமகா சொல்லுவான். ஆனால் பூ சொல்ல விபூதி பூசின்னு கோவிந்தா கோவிந்தானுவான். ஸ்மார்த்தர்கள்னு ஒரு பிரிவு அவங்க. அப்போ அவங்கள நம்ம எதில் சேர்க்கறது? ஒன்று நாராயணனை கும்பிட்றானா, இல்லை சிவனை கும்பிட்றானா? பொய்யில்லாத மனத்தார். இந்த மனம் எப்படி இருக்கணும்னா தூய்மையாக இருக்கணும் எப்பவும். பொய்யில்லாத மனத்தார் பிரியாது எப்பவும் இருக்கணும். இப்போ நாம் கூட கோயிலுக்கு போகிறோம் சார், சுவாமி புறப்பாடு ஆயிடுச்சு, விட்டுட்டு வந்துடுறோம். சுவாமி 12 மணி ஒரு இப்போ ஏகாம்பரத்தை எடுத்துங்களேன், ஏகாம்பரத்து திருவிழா 10 மணிக்கு மேலே தான். கோயிலுக்கு போய் சேர்றது 2 மணி தான். கோயிலில் சுவாமி புறப்பாடாக சொல்ல நம்ம கோயிலில் இருந்தால் சுவாமி கோயிலுக்கு போகிற வரைக்கும் நாம் இருக்கணும். அது ஆகமம் சொல்கிற விதி. செய்கிறோமா? இல்லையே. பள்ளி அறையில் சுவாமி போக சொல்ல நம்ம இருந்துட்டோம்னா திருவனந்தலுக்கு நாம் இருக்கணும். அது முறை சிதம்பரத்தில் நடக்குது. முன்னாள் ராத்திரி பள்ளி அறைக்கு வந்தவங்க அத்தனை பேரும் மறுநாள் காலையில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆயுத தாளம் அது இது வாத்தியங்கள் எடுத்துகிட்டு வந்து பாடுறாங்க. இதெல்லாம் முறை, பெரியவங்க வச்ச முறை. இப்போ அது செய்யறதுக்கு நமக்கும் நேரம் இல்லை, சொல்கிறதுக்கும் ஆளும் இல்லை, சொன்னாலும் கேட்டு பின்பற்றுறதுக்கும் ஆள் இல்லை. அதான் இங்கே சொல்கிறார், பொய்யில்லாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழூரே. அவர்கள் எப்பொழுது சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் பூம்புகலூர். கழலின் ஓசை சிலம்பின் ஒலி. காலில் இருக்கிறது வீரக்கழல், அது ஆணுடைய உருவம். சிலம்பு பெண்ணினுடைய உருவம். அர்த்தநாரி கோலத்தை இந்த பாடல் இந்த பதிகத்தில் சொல்கிறார். கழலின் ஓசை சிலம்பின் ஒலி ஓசை கலிக்க பயில் காணில். இந்த குழந்தைங்களுக்கு கொலுசு வாங்கி காலில் போடுவாங்க, நிறைய முத்து வச்சதும் போடுவாங்க, 3 இடத்துல 4 இடத்துல முத்து வச்சதும் போடுவாங்க. கூட தண்டைன்னு ஒன்று போடுவாங்க, அது உள்ள பரல் இருக்கும். அந்த குழந்தை நடந்து வர சொல்ல இந்த ரெண்டும் சேர்ந்து கலகலகலகலன்னு ஒலிக்கும். இதை பிரித்து பார்க்கறதுக்கு நமக்கு முடியாது. அந்த கலித்தல் என்பது இந்த ஒலியும் அந்த ஒலியும் கலந்து வருவது. கழலின் ஓசை சிலம்பின் ஒலி ஓசை, அது கழல் கலகலகலகலான்னு இருக்கும். ஏன்னா ஆண் எப்பவுமே ரஜோகுணத்தில் உயர்ந்தவன், பெண் எப்பவுமே சாத்வீக குணத்தில் இருக்கிறவன். ஆண் ரஜோகுணத்தில் இருக்கிறதுனால அவன் விரும்புகிற பொருள் எல்லாமே கொஞ்சம் கரடு முரடாக கணில்னு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. பெண்கள் அப்படி இல்லை, மென்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க. அந்த ரெண்டும் ஒன்று சேருகிற பொழுது எப்படி இருக்குன்னாரு, கொஞ்சம் வன்மையும் மென்மையும் கலந்தது போல இருந்துதான். கழலின் ஓசை சிலம்பின் ஒலி ஓசை கலிக்க பயில் காணில் குழலின் ஓசை குரல் பாரிடம் போற்ற. அங்கே குழல் வாசிக்கிறாங்களாம். யாருனார்? குட்டி 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 பூதகணங்கள். 1.5 அங்குலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான அடி உயரம் வரை பூதங்கள் இருக்குது. இந்த திருவிளையாடல் படம் எடுத்த போது நம்ம நீலகண்டன் ஒரு இயக்குனர் இருந்தார். அவர் அதில் கொஞ்சம் உதவி பண்ணார் திருலோகச்சந்தருக்கெல்லாம்.
அப்போ சொன்னார், இந்த மாதிரிலாம் நிறைய காட்டுறாங்கய்யா, நிறைய புஸ்தகங்களில் செய்திகள்லாம் நிறைய வருது, நீ எப்படி செய்ய போகிறேன்னாராம். ஏதோ கொஞ்சம் வச்சு செய்துக்கலாங்கன்னு படத்தை எடுத்து முடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய குறள், குட்டி 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 பூதம். சுவாமிக்கு கொடை போடுறவனே குண்டோதரம் தான், 1.5 அடி உயரம். அதனால் குறள், குழலின் ஓசை குறள் பாரிடம் போற்ற கணில்னு கேட்டுதான். குனிந்தான் இடம் என்பர், அந்த ஓசையினாலேயே இடம் பரவி போச்சு, சுவாமி இருக்கிறார். இடம் என்பர் விழவின் ஓசை அடியார் மிடை உற்று. அது எங்கே இருந்ததுன்னார், திருவிழா ஓசை சொல்லவே தேவலை. எல்லா ஒலியும் இருக்கும், எல்லா வாத்தியமும் இருக்கும், எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் நடக்கும். நாட்டியம் நடக்கும், பரதம் நடக்கும், பாட்டு நடக்கும், சொற்பொழிவு நடக்கும், இசை நடக்கும், எல்லாம் நடக்கும். விழவின் இசை அடியார் இடையுற்று. அங்கே என்னடான்னார், அடியார்கள்லாம் வந்து வந்து இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாம். இந்த மார்கழி மாதம் நிகழ்ச்சி வச்சுட்டாங்களா, எந்த சபைக்கு போகிறதுன்னு தெரியாது தவிக்கிறவங்களாங்கிறாங்க. அவங்க வேறு பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. இங்கே இன்னார் பாடுறாங்கன்னா இதை விட்டுட்டு அங்கே போக முடியாது, அதை விட்டுட்டு இங்கே வர முடியாது, அவங்களும் மாற்றி வைக்க மாட்டாங்க. இப்படி சில சங்கடங்கள்லாம் இப்போ வசதி வந்து விடுது. நிறுத்திட்டு கேட்டுட்டு அப்புறம் போய் வீட்டில் போட்டு கேட்டுக்கிற மாதிரிலாம் வசதி வந்து விட்டதுனால இப்போ இல்லை, சங்கடம் இல்லை. அடியார் மிடை உற்று நெருங்கி, ஒருத்தரோட ஒருத்தர் நெருங்கி. இப்போ நம்ம ஊரில் ரதோற்சவம் நடந்தால் ஏகாம்பரம் வந்தார்னா எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து எழுந்து அந்த வடத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு, அது பின்னால் டிராக்டர் வச்சு தான் தள்ளின்னு வராங்க, இருந்தாலும் வடத்தில் ஆள் வர சொல்ல அது ஒரு இது. மிடை உற்று விரும்பி பொலிந்து எங்கும் முழவின் ஓசை. இந்த முழான்ற ஒரு வாத்தியம் நம்மகிட்ட விட்டே போச்சு. இல்லை, குடமுழா நந்தீசனை வாகனமாக கொண்டார். முழவு நந்தி வாசிக்கிற வாத்தியம். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐம்மேலுந்தி வலம் வந்த போதாக அதில் சொல்கிற போது முழவு அதிர சிலமந்தி அலமந்து மரமேறி முகில்பார்க்கும் திருவையாறு. திருவையாற்று கோயிலில் முழவு இருந்திருக்குது. இப்போ அங்கே கூட வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. திருவாரூர் கோயிலில் ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சுக்கிறாங்க முழா வாத்தியம். இதுதாங்க முழவுன்னு காட்டுறதுக்கு வச்சுங்கிறாங்க. அதனால் முழவு என்கின்ற வாத்தியம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அந்த புலனைந்தும் பாட்டில் சொல்லுவார், முழவதிர வாச்சிய மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த திருத்தணி திருப்போடு சொல்லுவார். முழவின் ஓசை முன்னீர் அயர்வு எய்த. இந்த குடமுழா வாசிக்க சொல்ல கடலினுடைய அலை ஓசை கூட அடங்கி போயிடுமா. அப்படின்னா அதை விட அதிகமான ஒலியை உடையது முழவு. முழவின் ஓசை முன்னீர் அயர்வு எய்த முழங்கும் புகழூரே. தென்னிலங்கை அரையன் வரை பற்றி. இந்த வர சார். சரி சார். வெள்ளம் ஆர்ந்து மிளிர்கின்ற மிளிர் செஞ்சடைதன் மேல் விளங்கும் மதிசூடி. வெள்ளம் ஆர்ந்து மிளிர் செஞ்சடை மகாபாரதத்தில் வர்ற கதை இது. பகீரதனுடைய பெரியவர்கள் நரகலோகத்தில் மரத்தினுடைய வேர்களை பற்றி கொண்டு எங்களுக்கு எப்போ கதிமோட்சம் கிடைக்கும் என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். நாரதர் அந்த வழியாக போய் நீங்கள்லாம் யாருன்னு கேட்டபொழுது நாங்கள்லாம் பகீரதனுடைய முன்னோர்கள் என்று அவர்கள் சொல்ல, எங்கள் குலத்தில் ஒருவன் வந்திருக்கிறானாமே,
அவன் சர்வ வல்லமை படைத்தவனாமே. அவனை கொண்டு ஆகாயத்தில் இருக்கின்ற கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தால் அந்த துகள்கள் எங்கள் மீது பட்டு நாங்கள் பூலோகம் செல்வோம். பாரதியார் பிள்ளை வச்சு நான் பாரதம் சொல்லிங்கிறேன் என்று அவர்கள் சொல்ல, நாரதர் உடனே பூலோகம் வந்து பகீரதனை பார்த்து சொல்ல, பகீரதன் இறைவனை நோக்கி தவம் செய்தான். அது அப்படியே மாறி போச்சு. அது என்ன பிரயோஜனம் இல்லைப்பா, நீ பிரம்மனை நோக்கி தவம் பண்ணால் அவர் என்னால் பிரயோஜனம் இல்லை, திருமாலை சொன்னார் என்னால் பிரயோஜனம் இல்லை, சுவாமிகிட்ட போனார் அவராலே முடியல, நீ கங்கையை நேராக நோக்கி தவம் பண்ணுனார். கங்கையை போய் நோக்கி தவம் பண்ண போது நான் வர தயார், என்னை ஏற்றுக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு கேட்டான். சுவாமி ஒருவர் தான் அதுக்கு தகுதியானவர், வேற ஆள் இல்லை என்று சொல்ல, மறுபடியும் சாமியிட்ட வந்து தவம் பண்ணி சரி பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்ல, சுவாமி திரிபுரம் அதாவது விரிசடை கடவுளாக நின்றார். உமாதேவியும் ரிஷபமும் சூலமும் அப்படி தள்ளி நிற்க சுவாமி தலையை சடாமுடியை விரித்து கொண்டு நின்றார். இந்த சிற்பம் சீர்காழியில் உள்ள நுழைய சொல்ல மேலே வெட்டி வச்சுருப்பான், சுதை பொம்மையாக இருக்கும். அந்த காலத்தில் காலண்டர் படங்களெல்லாம் இந்த படம் போட்டு வரும், இப்போ அதெல்லாம் இல்லை, போடுறது இல்லை. அந்த திரிசடையை விரித்து நின்ற பொழுது கங்காதேவி வந்து அங்கே இறங்கினாள். ஓ என்ற இறைச்சலோடு இன்னைக்கூட நீங்கள் ஹரித்வார் போனீங்கன்னா அந்த சப்தம் கேட்கலாம். மலையிலிருந்து அந்த அம்மா ஓடி வர்ற வேகத்தை பார்க்கலாம். அதான் சொன்னார், வெள்ளம் ஆர்த்து, வெள்ளத்தோடு வராளாவா, வெள்ளம் ஆர்ந்து மிளிர் செஞ்சடை தன்மேல் ஒளி வீசக்கூடிய சடை. இன்னும் என்ன பண்ணாராம், விளங்கும் மதிசூடி. அந்த அம்மா வேகத்தோடு என்னை யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்ற ஆணவத்தோடு வந்தார். அவரையும் சேர்த்துக்கிட்டார். எல்லாம் போச்சு, வாழ்க்கையே போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு காலில் வந்து விழுந்தான். அவனையும் தூக்கி தலையில் வச்சுக்கினார். அதனால் இறைவனிடத்தில் எல்லாருமே சமமானவர்கள் தான், வித்தியாசம் இல்லாதவர்கள். வெள்ளம் ஆர்ந்து மிளிர் செஞ்சடை மேல் விளங்கும் மதிசூடி உள்ளம் ஆர்த்தவடி அடியார் தொழுது ஏத்த. உள்ளத்திலே எப்பொழுதும் வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றவர்கள் உள்ளம் ஆர்த்த அடியார். பாம்பன் சுவாமிகள் தான் தகராலய ரகசியம்னு ஒரு நூல் எழுதினாங்க. அந்த நூலில் ஒரு பாட்டில் எழுதுவாங்க, இதய பங்கைய குகரமே குகை. எது குகை? இதய பங்கைய குகரமே குகை, அதனுளாகிய குகையினுள். அது உள்ள ஒரு குகை இருக்கான், நெல் நுனி அளவு ஒரு ஒளி இருக்கான், அதுதான் முருகன் சொல்லுவாங்க. தகராலய ரகசியம் சாமி எழுதி வேற யாருன்னா உரை எழுதினா கெடுத்துருவான்னு சாமியே உரை எழுதினாங்க. அதுக்கு சதானந்த சாகரம்னு பேர். அதில் சொல்கிற பொழுது தெளிவாக சொல்வார், எதைய அது ஒரு தோலாலான பை, அதுக்குள்ள நெல் நுனி அளவு ஒரு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அவன்தான் முருகன், அவன்தான் குகன். குகையில் இருக்கின்றவன் குகன். குகாய நமக என்ற மந்திரத்தை ஒரு தரம் சொல்லுங்க, அதிகம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறவர். குகா குகா குகான்னு 3 தரம் சொன்னதுனால தான் வேடுவனாக பிறந்தான், கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான்னு கம்பன் சொல்கிறானே, அந்த வேடுவன் என்று வாரியார் 2 பேரையும் கம்பேர் பண்ணி காட்டுவார். ஆனால் குக மந்திரத்தை ஒரு முறைக்கு மேல் சொல்லக்கூடாது என்பது ஒரு விதி. ஆனால் உள்ளம் ஆர்ந்ததுன்னா உள்ளத்திலேயே வைத்து சர்வசதா காலம் நினைத்தல். உள்ளம் ஆர்ந்த அடியார் தொழுது ஏத்த உகக்கும் அருள். அந்த என்னடா நம்மளை விட்டு போக மாட்டேன்றானே. அப்பர் சாமி தேவாரத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், பன்னாள் அழைப்பொழியான் என எதிர்ப்படுமே. தினம் கூப்பிட்டுங்கிறான, ஒரு நாளைக்கு போவோமேனு ஒரு வாரம். இவங்களும் உள்ளம் ஆர்த்த அடியார் தொழுது ஏத்த உகக்கும் அருள் தந்து எம் கள்ளம் ஆர்ந்து கழிய பழி தீர்த்த கடவுள். இந்த 2 கட்டானாக இருக்குது. போகலாமா வேணாமா? வீட்டு கிளம்ப சொல்ல கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கும். நேற்று கூட தான் போய் வந்தோம், நாளைக்கு பார்த்துக்கலாமே. எதற்கு யாராவது வந்தாங்கன்னா சரி பரவாயில்ல பாப்பா போகலாம். ஏகாம்பரத்தையே தினம் சாயரட்ச பூஜையில் வணங்குகின்றது பெரியவர் இன்னைக்கு இறைவன் அடி அடைந்தார். நம்ம நாயக்கம்பாளையத்தார் வேதகிரி முதலியார். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சாமி வணங்கிட்டு போனது ஒரு நிலையை பார்த்தா எங்கனாலாம் கூட முடியாதுங்க. உள்ளபடியே சொல்கிறேன். அது ஒரு நெறியாக வச்சுக்கின்னு
தினமும் கோயிலுக்கு வர்றது, டிவிஎஸ் 50ல் வருவார், முடியாத போது யாருன்னா இட்டுக்குன்னு வருவார். அந்த ஏகாம்பரத்தை பார்க்காத போகவே மாட்டார். அப்படியே ஒரு உரைப்பு. நமக்கெல்லாம் வரவே வராது. அதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம். ஏகாம்பரம் அவர் உள்ளத்தில் பூந்துட்டான், வாடான்னு கூப்பிட்றான், போனார், அவ்வளோதான். இங்கே கள்ளம் ஆர்ந்து அனாதியே பற்றி நின்ற வினை போகிறது, ஆணவ மலம் போகிறது தான் கள்ளம் ஆத்தல். அது நம்ம அறிவுக்கு வர சொல்ல செய்யலாம்னு நினைக்கும். ஆனால் அந்த அனாதி ஆரம்பத்திலேருந்து பற்றி நிற்குது இல்லை, அது நம்மளை செய்ய விடாமல் தடுக்கும். அதுதான் சொன்னார், கள்ளம் ஆர்ந்து கழிய பழி தீர்த்த கடவுள் இடம் என்பர் புள்ளை ஆர்த்த அயலின். நாரைகள் நிறைந்திருக்கிற வயல், கொக்கு நாரை, நாரைக்கு முத்தி கொடுத்த படலம்னு ஒரு படலம் திருவிளையாடல வச்சிருக்கார். புள்ளை ஆர்த்த வயலின் விளைவால் வளம் மல்கும் புகழூர். நீர்வளம் இருக்கணும், நீர்வளம் இருந்தால் அங்கே நாரைகள் இருக்கணும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும்னு ஒரு பாட்டு ஔவையார் பாடி வச்சிருக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய வளம் எதில் இருக்குன்னா அந்த கழனியை பார்த்தாலே தெரியுமா. அந்த மாதிரி எப்பொழுதும் நீரால் நிறைந்த பூமி. திருப்பெருந்துறை புராணத்தில் திருப்பெருந்துறையை பாட வந்த அந்த நிரம்ப அழகிய தேசிகர்னு நினைக்கிறேன். திருப்பெருந்துறையில் அந்த இப்போ இருக்கிற கோயில் இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனால் ஆதி வாதபுரீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த கோயிலுக்கு வயல் வழியாக தான் போகணும். அந்த வயல் வழியாக போனோம்னா நமக்கு முன்னே நண்டு ஓடும், நமக்கு முன்னே மீன்கள் துள்ளும். அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த இலக்கியத்தில் படித்ததெல்லாம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் மேட்டு பகுதியாக கொஞ்சம் அப்படி ஏறி போகிற மாதிரி போனோம்னா அந்த இழும் என இழுதரும் அருவி பழமுதிர் சோலை மலைகிழவோனே நக்கீரர் சொன்ன மாதிரி அந்த தண்ணி சலன்னு ஒழுகும். அது நம்ம தனியாக போகிற போது இதெல்லாம் இருந்து அனுபவிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் ஒரு நாட்டினுடைய வளம் அந்த நாட்டினுடைய பயிரால் தெரிந்து கொள்ளலாம். இங்கே சொல்கிறார், புள்ளை ஆர்த்த வயலின் விளைவால் வளம் மல்கும் புகழூரே. வளமான நாடு புகழூர். இப்பவும் அப்படி தான் இருக்குது, ஒன்றும் குறைவுபடலை. ஆனால் அடியேன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே போய் வந்தேன், ரொம்ப அருமையாக இன்னும் அதே மாதிரி இருக்குது. டூரில் போகக்கூடாது சார், நல்லா ஞாபகம் வச்சுங்க. தனியாக போகணும். 1 நாள் 2 நாள் வேளாக்குறிச்சி ஆதீனத்தில் சொல்லிவிட்டாங்க, சாப்பாடு போட தயாராக இருக்காங்க. அப்படி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த இடமெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா திருப்பள்ளி எழுச்சி எழுத சொல்லவே ஆசிரியர் எழுதுகிறார், திருப்பெருந்துறையில் நடந்த 1 நாள் நிகழ்ச்சின்றார். 10 பாட்டு 1 நாளில் நடந்துதானா நம்ம அங்கே இருந்தால் தான் தெரிஞ்சிக்க முடியும் அதை. அதனால் தனியாக போகணும். இன்றைக்கி நிறைய காஞ்சிபுரத்துலேயே பஸ் இருக்குது சார், நேராக திருப்பெருந்துறை கோயில் வாசிப்பில் போய் நிற்குது. தரிசனம் பண்ணிட்டு அந்த வண்டியில் யாருன்னா காஞ்சிரம் கொண்டாந்து விட்டுடுறான். திருத்தணியிலேருந்து வருது அந்த வண்டி, வெள்ளை கலர் வண்டி. அருமையாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அந்த கோயில். 3 நாள் 4 நாள் அங்கே தங்கலாம். எதற்கவே மடம், திருவாடுதுறை ஆதீனத்து மடம் இருக்குது, தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, தங்கி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நாம் தான் போகலை, இது நம்முடைய தவக்குறை, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த பாடல், தென் இலங்கை அரையன். இங்கே தெற்கு என்பது அழகு நோக்கி வந்தது, திசை அல்லன்னு எழுதினார் உரையாசிரியர். தென் அழகு பற்றிய குறிப்பை ஒழிய திசை அல்ல. தெற்க இருந்த ராவணன் முடிவு பண்ணிட்டு அதிகன்றார் அவர். இலங்கை அரையன் ராவணன் பெரிய தபஸ்வி சார், அவன் பெரிய தபஸ்வி. அவனை மாதிரி தவம் பண்ணவனே ஆளு கிடையாது. அவனுடைய மனைவி அவளை விட தவம் பண்ணவ மண்டோதரி. திருப்பெருந்துறை புராணத்தில் சொல்லுவார், தினமும் மாலை கட்டி சுவாமிக்கு சாத்தனாலாம். இந்த மாலை குழந்தையாக எனக்கு வராதான்னு வேண்டனாலாம். இந்த பிறவியில் இது உனக்கு கிடையாதுமா, அடுத்த பிறவியில் கிடைக்கும்னு சொன்னார். அழகமர் மண்டோதரிக்கு அருளிய அது உம்னுவார் மாணிக்க வாசகர். அதனால் மண்டோதரி பெரிய தபஸ்வி, ராவணன் பெரிய தபஸ்வி. ராவணனோ துரியோதனனோ யாருமே குடிமக்களுக்கு யாரும் தொல்லை கொடுக்கல. தனக்குள்ள பகையை தான் அவன் தீர்த்துக்கணும். நாரணன் தனக்கும் ஏனை நான்முகன் தனக்கும் பிள்ளை வாரணன் தனக்கும் அல்லால் மதிமுடி அமலனுக்கும் எமக்கும் போரினை விளைக்க காரணம் இல்லை மைந்தா வந்தது என். சாமி கிட்ட எங்களுக்கு சண்டையில் ஏண்டா வந்தான்னு கேட்டான் தாரகாசுரன் முருகனை பார்த்து. நாரணன் தனக்கும் நார்முகன் தனக்கும் பிள்ளை வாரணன் தனக்கும் தான் பிரச்சனை, சாமிக்கு பிரச்சனை ஏன் வந்தான்னு கேட்டான்.
அதனால் இலங்கை ராவணன் கூட இந்த பெண்ணால் கேட்டான். தூங்கி எழுந்தோடனே கொண்டு வந்தவன் கேட்டான் இல்லை அவன் தம்பி, இன்னும் விடலையா? விட்டுருந்தா சண்டையே வந்துடாதரான். அதனால் ராவணன் பெரிய அந்த மரமலாம் கற்பகம் மனையலாம் கனகம் ஒரு பாட்டில் பாடுவார். ஆஞ்சநேயருடைய மேலே உட்காந்து பார்த்தாராம், அங்கே இருக்கிற மரமெல்லாம் கற்பக மரமாக இருந்துதான், மனையெல்லாம் தங்கத்தால் இழைத்து வச்சுதான் இருந்துதான். மரமெல்லாம் கற்பகம் மனையலாம் கரகம் சொல்கிற பாட்டில் ஒருவன் செய்த தவம், இது தனியாக வந்தது இல்லையா, யாரோ ஒருவன் செய்த தவத்தால் விளைந்ததுன்னு சொன்னோம். அவ்வளவு பெரிய தபஸ்வி ராவணன். தென் இலங்கை அரையன் வரை பற்றி எடுத்தான். அழகாபுரி போய் அவங்க அண்ணனை பார்த்துட்டு வரான், குபேரனை. பேர் 2 பேர் வைப்பாங்க, அதில் இன்னமும் பல பேருக்கு குழப்பம். ஒன்று அழகேசன், ஒன்று அழகேசன். சொல்ல தெரியாதவங்க லா லா வராததுனால அழகேசன் சொல்கிறாங்கன்னு ரொம்ப நாள் தப்பாகவே பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அழகேசன் என்பவன் மன்மதன், அழகேசன் என்பவன் குபேரன். அதனால் அவன் அழகாபுரி போய் அண்ணனை பார்த்துட்டு வந்தான். வந்தபோது இந்த மலை தடுத்துது. அதனால் கீழே இறங்கி இந்த மலையை கிள்ளி எடுத்துடலான்னு நினச்சான். அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னார், இந்த மலை அசைந்தது. மலை அசைந்ததுனால சுவாமி கட்டை விரலை ஊன்றினார். இதுக்கு உரை எழுத வந்த ஆசிரியர் அது அனிச்சை செயல்னு எழுதுறார். ஏதோ மலை ஆடுது, ஒரு அழுத்திட்டாரு. அவர் நினைச்சு செய்திருந்தார்னா இன்னும் கேடு அதிகமாக இருந்திருக்கும். அதனால இது சும்மா சாதாரணமாக செய்த செயல்னு எழுதினார். மூடி தின் தோள், அவனுடைய தலை 10 தலைகளும் தோளையும் தன் இலங்கு விரலால் நெறித்தித்து அப்படி 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 ஊன்றினாரா சுவாமி. அவ்வளோதான் பண்ணார். அங்கே யமனை ஏற்றினார். சும்மா அப்படி ஒரு தட்டு தட்டினார், எங்கேயோ போய் விழுந்தான். இங்கேயும் சுவாமி அப்படி ஊன்றினாராம். நெறிவித்து திசை நெறிவித்து இசை கேட்டு அருள் செய்தான். மாட்டிக்கினான். இங்கே தான் அப்பர் சாமி வரலாற்றை எல்லாரும் சொல்கிறாங்க. வாகீச முனி என்ற முனியோடு அவர் இருந்தார். இவன் இந்த மாட்டின்னு அழுதான். ரோவணம், ராவணனா ரோவணம் அழுதவன் அர்த்தம். அப்படி போன போது சுவாமி சொன்னார், அந்த முனிவர் சொன்னார், சாமகான பிரியகான்னு சொன்னார். அதனால் உடனே சாம வேதம் பாடவே அவன் வெளியே வந்தான் என்பதாக அப்பர் வரலாற்றை இங்கே சொல்லி, கூற்று ஆயினவாறு விலக்கு அகிலீர், நான் சொன்ன சொல்லே எனக்கு பிறவியாக வந்ததை நீக்கி அருளுங்கள் என்று சொல்வதாக சில பேர் உரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இசை கேட்டு அருள் செய்தான். சுவாமி இசைக்கு மயங்கக்கூடியவன். எல்லாத்த விட இசைக்கு மயங்கக்கூடியவர் சுவாமி தான். நாத பிந்து கலாதி நமோ நம. நாதம் தான் முதல்ல எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது. மின் இலங்கு சடையான், ஜொலிக்கக்கூடிய சடாமுடியை உடையவன். அது என்ன சார்னார், அது எல்லாம் இருக்கு. நாகம் இருக்கு மாணிக்கத்தோட, தண்ணீர் இருக்குது, தண்ணீரில் எப்பவுமே ஒளி பிரதிபலிக்கக்கூடியது. சந்திரன் இருக்கிறான், மென்மையான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால் பல பொருள்கள் அதில் வச்சிருக்கிறார். மின் இலங்கு சடையான் மடமாது ஒரு மேவும் இடம், உமாதேவியோடு சேர்ந்து இருக்கிறான். அந்த இல்லறத்தானுக்கு இருக்கிற மரியாதை வேறு யாருக்கும் கிடையாது சார். எல்லாருக்குமே கிரகஸ்தனாக இருந்தால் தான் பலம். கிரகஸ்தில் இருந்து தவறி விட்டான்னு சொன்னால் பலம் போச்சுன்னா முதல்ல தான் சொல்லுவோம், பலம் போச்சுப்பா. அப்புறம் அவ்வியார் பண்ணாங்க, தந்தையோடு கல்வி போம், தாயோடு அறுசுவை போம், தான் பெற்ற புதல்வரோடு செல்வம் போம், எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் பொற்றாலியோடு எவையும் போம்னார். பலம் யாரால் வரும்னார், மனைவியால் தான் பலம் வரணும். அதனால் எங்கே போனாலும் மனைவி கூட இருக்கணும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூட ஒரு இடத்துல எழுதுகிற போது சொல்லுவார், மனைவி, அவருக்கு மனைவி இல்லை. இப்போ சமீபத்தில் இந்த நம்ம வெங்கட்ராமன் கூட
ஃபாரின் போன போது மனைவி கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும் தான் உள்ள அவரை இது பண்ணாங்க. ஏன்னா யார் எப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் மனைவி இருக்கணும் கூட. மனைவி இல்லாமல் இருக்கிறது என்பது எந்த பெரிய யாக காரியங்கள் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அந்த நீர்க்கெழிய எய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். ஒரு இது சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் ஏற்பட்ட சண்டை எப்படி நீங்குச்சின்னார், நீர்க்கிழியை எய்த வடுப்போல மாறியது. அந்த பறவை அடிச்சுன்னு போனால் கோடு போட்டுக்கினே போகும், பின்னால் மறைஞ்சிக்கினே இருக்கும். அது போல தான் அவங்களுடைய கோபம் தணிந்தது. கிரகம் எப்படி இருக்கணும், நான் நீர்க்கிழித எழுத வடுப்போல மாறிக்கொண்டே இருக்கணும், கோபமே குறியா இருக்கக்கூடாது. ஊடல், புலவி, துணி 3 வச்சாங்க நம்ம பெரியவர்கள். ஊடல் சும்மா 2-3 நாளைக்கு இருக்கிறது, துணி 1 வாரம் 10 நாளைக்கு இருக்கிறது, புலவி அடுத்தது துணி, டைவர்ஸ். எவ்வளவு அருமையான தமிழ் வார்த்தை நம்ம பெரியவங்க வச்சாங்க தெரியுமா? அதனால பலம் யாராலன்னு இருப்பாங்க, தாரத்தாலே உண்டாவது பலம். பொன் இலங்கு மணி மாளிகை மேல் மதிசூடி தோயும் புகழூரே. இங்க மின்னிலங்கு சடையான் மடமாதொடுமேவும் சுவாமியும் இந்த பொன்னிலங்கு மணிமாளிகை மேல் மதி தோயும் புகழூர் என்றதுனால இதுவும் சுவாமியினுடைய சாரூபம் பெற்றது போல அமைந்திருந்தது அந்த ஊர்னு சொல்றார். சுவாமியை போலவே எல்லாம் இருந்தது. இங்கே பொன்னிலங்கு மணிமாளிகை, ஒரு கிராமம், மாட வீதிகள், மாடம். அந்த மாடம் எப்படி இருக்கணும், உயரமாக இருக்கணும். திருக்கோவையாரில் இடம் அணித்துன்னு சொல்கிற பொழுது அவங்க வீட்டில் ஏற்றி வச்ச விளக்கு இவங்க வீட்டு செவுத்தில் படுத்து டால் அடிக்குதான். பேராசிரியர் உரை எழுத சொல்ல ரொம்ப அற்புதமாக எழுதுவார் அந்த இடத்துல. ஆமாம், அதான் அந்த விளக்கினுடைய ஒளி படுறதுனால பக்கத்தில் இருக்குது. மேக சந்தேசத்தில் காளிதாசன் எழுதுகிற பொழுது அந்த மேகங்களெல்லாம் கூப்பிடுவார், உயரமான மாளிகைகள்லாம் எங்கள் இருக்குது உஜ்ஜயினியில், மகா காலரை தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னுவார். ஏன்னா அந்த ஒரு இடம் என்று சொன்னால் அங்கே மாட மாளிகைகள் இருக்கணும், கூட கோபுரங்கள் இருக்கணும். அதெல்லாம் எப்படி இருக்கணும்னாரு, வெள்ளை வெளேல்னு இருக்கணும். இன்னைக்கு அவங்கவுங்க ராசி கலர் அடிக்கக்கூடாது. வெள்ளைக்கில்லை கள்ளச்சிந்தைன்னு ஒரு பழமொழியே உண்டு. அதனால் பொன் இலங்கு மணி மாளிகை மேல் மதி தோயும் புகழூரே. இதனால் சிவபெருமானுடைய சாரூபம் பெற்றது போல அந்த நகரம் அமைந்திருந்தது என்று அந்த பகுதியை சொல்லுகிறார். நாகம் வைத்த முடியான் அடி கை தொழுது ஏத்தும் அடியார்கள். இங்க நாகம் கூட பொது பெயர்னு எழுதுறார். இவங்க அனுப்பிச்ச நாகம் இல்லை, தாருகவனத்து முனிவர்கள் சர்பத்தில் வந்த, இது யாகத்தில் வந்த நாகம் இல்லை, புற்றிலே இருந்து வந்த நாகம் அல்ல, இது பொதுவாக உள்ள நாகம். பொது பெயர், நாகம் என்பது பொது பெயர் அப்படின்னு எழுதுறார். அதனால் பொதுவான நாகம். சுவாமிக்கு நாகம்தான் எல்லாம், கங்கணமும் பூணூலும் அறையில் ஆற்றுறது எல்லாமே சுவாமிக்கு நாகம்தான். நாகம் வைத்த முடியான் அடி கை தொழுது ஏத்தும் அடியார்கள். பாம்பு வச்சுங்கிறாருன்னு கிட்ட போகலையா, அந்த பாம்பு ஒன்றும் பண்ணாதுன்னு கிட்ட போய் வணங்குற அடியார்களாம். ஏன்னா சில பேர் பயப்படுவாங்க. ஒரு சில ஊரில் இந்த மாரியம்மன் திருவிழாவில் அவங்க பண்ணுற அட்டகாசங்கதை கோயிலுள்ளவே போக முடியாது. அதுக்கு முன்னே பலிக்கு முன்னே அவங்க வேஷம் போட்டுன்னு ஆடுறது, அதுக்கு முன்னே 2 பேர் ஆடுவான். இந்த புது முறத்தில் மாமிசம் கலந்த சாதத்தெல்லாம் வச்சதெல்லாம் பார்த்தா அந்த கோயிலுக்கு போகவே முடியாது. அப்புறம் அவன் என்னடானா கடைசியாக போனால் திருநீர் கொடுப்பான், இதை இட்டுக்கிறதா போட்டு விடுறதா கீழே. அந்த மாதிரி சில இடங்கள்லாம் பயங்கர பயத்தை வேண்டுமென்னு மக்களுக்கு உருவாக்கி அந்த பயத்தால் பக்தர்கள் கூட்டத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் நீங்கி போயிடும், இங்கே வந்தீங்கன்னா அந்த கைத்தை வாங்கி கட்டிக்குங்க, அந்த சாமியை கும்பிட்டுவாங்க, இதுக்கு பொங்கல் வைங்க, இதுக்கு பலி கொடுங்கலாம் போட்டு நம்மளை பயமுறுத்துறான். ஆனால் இங்கே சாமி கிட்ட அதெல்லாம் கிடையாது. சாமி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நாகம் வைத்த முடியான் அடி கை தொழுது ஏத்தும் அடியார்கள்
ஆகம் வைத்த பெருமான் இவங்க எங்க வச்சுங்கிறாங்களாம்? தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரிஞ்ச மாதிரி இடபக்குறியும் சூலக்குறியும் போட்டுக்கிறது. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இருங்கூற்று அகல மின்னார் மூவிலை மேற்சூலம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் துங்கானை மாலச் சுடர் கொழுந்தே. அப்பர் சுவாமிகள் கேட்டாங்கல்ல, ஸ்ரீபெரும்புதூரில் அதே வேலையாகிறாங்க. ஸ்மார்ட் சென்னைன்னு பேர். சங்கு சக்கரத்தை சுட்டுடுறது, அது அவங்க ஸ்மார்ட் சென்னைன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் ரிஷபக்குரியும் சூலக்குரியும் நாம் ஏற்றுக்கொள்ளுதல். அது ரொம்ப தீவிரவாத சைவர்கள்னு ஆசா எழுதுகிற போது எழுதுவார். அதை தீவிரவாத சைவம் மிதவாத சைவம்னு அவங்க பிரித்து நிறைய எழுதுவாங்க. பெருஞ்சொல் விளக்கனாருடைய மகனார் ஆசா ஞான சம்பந்தம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க நிறைய எழுதுவாங்க பிரித்து. அதில் அந்த மாதிரி சைவர்கள்லாம் இப்போ குறைந்து விட்டார்கள்னு அவங்களே குறிப்பில் கொண்டாந்து விட்றாங்க. பின்னால் காபாலிகள், திரிசூலிகள், தீவிரவாத சைவர்கள், அதிதீவிரவாத சைவர்கள் அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம வச்சுக்கிறது ஒன்றே ஒன்று விபூதி தான், வேறு எதுவும் இல்லை. ருத்ராட்சம் கூட சில பேர் வெக்கப்படுறாங்க கட்டிக்கிறதுக்கு, அதுவும் இல்லை. பஞ்சாட்சரம் சொல்கிறதுக்கு நமச்சிவாய சொல்கிறதா நமசிவாய சொல்கிறதால அதில் ஒரு சந்தேகம் இந்த வம்பே மானாண்டான்னு அத்தையும் விட்டுடுறோம். அதனால் விபூதி ஒன்றை மட்டும் பூசத்தை வச்சுங்கிறாங்க, மற்றதெல்லாம் குறைச்சிட்டாங்க. அதை நாகம் வைத்த முடியான் அடி கை தொழுது ஏத்தும் அடியார்கள் ஆகம் வைத்த பெருமான் பிரமனோடு மாலும் தொழுது ஏத்த. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இதுதான் வேலையே. அவங்க அன்னைக்கு கும்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த வம்பு கிடையாது. கதை அதானே சார். நந்து கைத்தலத்தும் நாரணற்கயற்கும் நவமணிக்கரக நீரிருந்தும் மைந்தூர குறித்தும் ஆட்டியும் காண்பான் மதித்திடாதுனை எதிர்ந்தனரேல் ஐந்து கைத்தனி கோட்டொரு பெருங்களிரும் அறுமுகம் படைத்த கேசரியும் தந்தமை புறக்கும் சோழ சைலனே கைலை நாயகனே. நந்து கைத்தலத்தும் நாரணர்க்கு அயற்கு நவமணி. இவர் கையில் சங்கு இருந்தது, சங்கில் அபிஷேகம் பண்ணியிருந்தாருன்னா சாமி வந்துட்டுருப்பார். அவர் கையில் ஜபமாலை இருந்து உட்காந்து உருட்டி இருந்தாருன்னா சாமி வந்துட்டுருப்பார். ரெண்டையும் விட்டுட்டு 2 பேரும் 2 பக்கம் போனதுனால விளைவு சுவாமி நெருப்பா நின்னார். அப்போ இருந்தும் பிரயோஜனம் இல்லைல்ல. இங்கே ஆகம் வைத்த பெருமான் பிரமனோடு மாலும் தொழுது ஏத்த. தவற உணர்ந்த பிறகு 2 பேரும் விழுந்து கும்பிட்டாங்களாம். பூவாய் நெடுங்கோட்டு உருவசுந்தேன் கைகால் முடங்கு பொறியில் இதன் நாவாய் ஒழுகிற்று. சிவபிரகாஷ் சுவாமி பிரபலிங்கிலே பூவாய் நெடுங்கோட்டு உருவசுந்தேன். மலை மேலே பூமரம், பூமரத்துலேருந்து தேன் ஒழுகுது. யார் வாயில? கையும் காலம் இல்லாத முடவன் வாயில ஒழுகுச்சான். பூவாய் நெடுங்கோட்டு உருவசுந்தேன் கைகால் முடங்கு பொறியில் இதன் நாவாய் ஒழுகிற்று என உலகம் அளந்த மாலும் நான்முகனும் காவாய் என நின்று ஏத்தெடுப்ப. 2 பேரும் 2 பக்கம் காப்பாத்துன்றான். என் கரதலத்தில் மேவாவமர்ந்த மாமணியை. வீரசைவர்களுக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறது. சரி, வீரசைவர்களுடைய ஒரு பெருமை அதுதான். அதனால் வீரசைவர்களை பார்த்தா நம்ம வணங்கணும், இல்லையா ஒதுங்கி போயிடணும். அந்த வாழ்வார்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண்பொருந்து தேவர்க்கும் மேலான வேதியனை கண்பொருந்து பொழுதத்தும் கைவிட நான் கடவேனேன்னு அப்பர் சாமி தேவாரம். மண்பொருந்தி வாழ்வார்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண்பொருந்து தேவர்க்கும் வீடு வேறாய் நின்றானை பண்பொருந்த இசைபாடும் பழனஞ்சேரின் அப்பனை கண்பொருந்து பொழுதத்தும் கைவிட நான் கடவேனே. அந்த உள்ளங்கையில் கைத்தல மாலை நிரஞ்சன மாலைன்னு 2 பாட்டு பண்ணார். என்ன மாதவம் செய்ததோ எனது கைத்தவமேனு சிவபிரகாசர் பாடுவார். அதனால் அந்த முடவன் வாயில தேன் தானா ஊறியது போல இவர் கையில் இவர் கூப்பிடாதே உக்காந்துக்கினாராம். என் கரதலத்தில் மேவா அமர்ந்த மாமணியை தொழுது வினைக்கு விடை கொடுப்பாம். அங்கே என்னடான்னார், பிரம்மனும் நான்முகனும் பிரம்மனும் திருமாலும் பக்கத்தில் காப்பாற்றுன்னு ஏமாத்து கூச்சம் போடுறானாம். அப்போ அவங்களுக்கு தொழுதல் தவிர வேற ஒன்றும் வேலையே இல்லை. மாலும் தொழுது ஏத்த ஏகம் வைத்த எரியாய். மற்றதெல்லாம் பிரிவு உண்டு, அனல்ல பிரிவு கிடையாது.
உண்மை விளக்கத்தில் அனலினுடைய வடிவத்தை காட்டுற போது முக்கோண வடிவம் போட்டு அது உள்ளே எரியுறதுன்னு காட்டுவார். அதனால் எரிக்கு பேதம் கிடையாது. ஹோமம், ஆகவனியம், தட்சிணாக்னியம், காருகபத்தியம் நாம தான் 3 வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எது ஆகவனியம், எது தட்சிணாக்னியம், எது காருகபத்தின்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சவங்களாம் போயிட்டாங்க. எந்த சமித்தோட எந்த பொருளை சேர்த்தால் ஆகவனியம் உண்டாகும், எந்த சமித்தா கூட எதை சேர்த்தால் காருகணியம் உண்டாகும், இப்போ யாருக்கும் தெரிஞ்சவங்களே கிடையாது. எல்லாம் அரசன் சொல்லி, பால் உள்ள மரம் அரசன் சொல்லி ஆலன்னு சொல்லி எடுத்தாந்து வச்சு யாகம் பண்ணிட்டு போய்கினேக்கிறாங்கள வழியே அது அக்னிகாரியம் பண்ணணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு பொருள் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. ஏகம் வைத்த எரி, ஏகபாத மூர்த்தின்னு சுவாமிக்கு ஒரு பெயர் உண்டு. அது எரி வடிவத்தில் இருக்கிற போது ஏகரூபமாக இருப்பார். மிக ஓங்கிய எம்மான் இடம் போலும், அவர் அதிகமாக இருக்கின்ற இடம், சிறப்போடு வாழுகின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, போகம் வைத்த பொழிலின் நிழலான் மது தேன் வாரும் புகழூர். ஒரு பதத்தையும் பாருங்க. போகம் வைத்த பொழில், அந்த சோலைக்கு உள்ளே போனால் இந்திரபோகம் மாதிரி இருக்குமா. அதாவது நம்ம கணக்கு பண்ணி வச்சோம்னா அது வராது. அதாவது கதிரவனுடைய ஒளிக்கிரணங்கள் உள்ளே நுழையாதபடி பொழில், நெருங்கி இருக்கின்ற பொழில், அது உள்ளே போனால் எப்படி இருக்கும்? பாரதி கூட கேட்குறாரு, 10-12 தென்னை மரம் வேண்டும் தான் கேட்டார். அது எட்ட இருக்கும், அதுவே போதும்னார் அவர். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும்னார். அவர் கேட்டது வேற. ஆனால் இது எப்படிப்பட்டதுன்னார், உள்ளே போன பொழில இந்திரபோகமாக இருக்குமா. சண்பக பாண்டியன் வச்சுட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்தினானே, இந்த மனம் கூந்தலில் வருதா பூவிலிருந்து வருதான்னு. சண்பக மரங்களை வச்சதுனாலேயே அந்த பாண்டியன் சண்பக பாண்டியன் ஆனான். அதனால் அந்த பொழில் நெருங்கி இருந்துதான். போகம் வைத்த பொழிலின் நிழலான் மது தேன் வாரும், சொட்டுதான். அங்கே வாருதெல்லாம் சொட்டுதல்னு அர்த்தம். உண்றதுக்கு வண்டுகள் இல்லை, நிறைய உண்டு. அதாவது தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு மயங்கி போய் கிடக்கு, ஆனால் தானாக கிழ சேர்ந்தது. மதுவாரும் பொழில் புகழூரே. ஐயா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம், நான் உங்கள் நேரத்தில் சரி. ஏன்னா 6:45 ஷார்ப்பாக முடிச்சுடுவார் அவரு. செய்தவத்தின் மிகு தேரர்கள், இவங்களும் நம்மோடவே தோன்றியவர்கள் தான். சிந்து நதிக்கரையில் தோன்றியவர்கள் இந்துக்கள், சிவனை வழிபடுகின்றவர்கள் சைவர்கள். இது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற உண்மை. சிந்து நதிக்கரையில் இருக்கின்றவர்கள் இந்துக்கள். இப்போதான் வர வர முஸ்லீம்கள்லாம் எழுத சொல்ல அரேபியன் முஸ்லீம்னு எழுதுகிறான். அரேபியாவிலேருந்து வரல, அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஒன்றும் ஜெருசலத்துலேருந்து வரல, இங்கே இருக்கிறவங்க தான். ஆனால் அவங்க என்னமா யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களாம் அந்த அட்மிஷன் போது ரொம்ப சண்டை போடுறாங்க. எல்லாமே இந்துக்கள் தான், இந்தியாவில் வாழ்கின்றவர்கள் தான். சிவனை வழிபடுகின்றவர்கள் சைவர்கள், அவங்க வேற வேற மதத்தை பின்பற்றினார்கள். இங்கே தவத்தால் மிகுந்தவர்கள் புத்தர்களும் சாக்கியர்களும் சமணர்களும், அது உண்மை, அது சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க திகம்பர சன்னியாசிகள், ஸ்வேதாம்பர சன்னியாசிகள் 2 பேர் உண்டு. கயாவில் போய் பார்த்தோம்னா புத்த கயாவில் ஏகப்பட்ட சன்னியாசிகள், 2 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க முறைப்படி சாமியை வணங்குறது, அந்த மரத்தை சுற்றி சுற்றி அங்கேயே தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து கொள்ளுதல், பள்ளி என்பதை கொண்டு வந்தவங்களும் அவங்க தான். அந்த மாதிரி நிறைய செய்தவங்க, தவத்தால் உயர்ந்தவர்கள். அதில் நாம் ஒன்றும் குறை, அவங்க தவத்தால் அவர்கள் உயர்ந்தவர்கள், ஆனால் நம்மோடு அவர்கள் மாறுபட்டவர்கள். செய்தவத்தால் மிகு தேரர் சாக்கியர் செப்பின் பொருள் அல்லா கைதவத்தர். அவங்க சொல்கிறதுல ஒன்று கூட பொருள் கிடையாது. ஆசை அருமென்கள் ஆசை அருமென்கள் நாம தானே சொல்கிறோம். ஆசை அருமென்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமென்கள், அதான் நாமும் சொல்கிறோம். அப்புறம் என்ன அவங்க வேற சொல்கிறாங்க, நாம் அதை கடந்து மேலே போகிறோமே, எங்கேயோ போகிறோமே. ஆனால் அவங்க அந்த நிலைக்கு வரலையே.
அவன் அங்கேயே நின்றுறாங்க. துன்பத்திற்கு இன்பம், அதாவது ஆசையை துன்பத்திற்கு காரணம், ஆசையை ஒழித்து விடுங்கள், ஆசையை ஒழித்து விடுங்கள்றான். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆசை விட்ட பிறகு அடுத்து என்ன செய்யணும் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஆசையை ஒழித்த பிறகு என்ன பண்ணணும்? ஒரு குருநாதனை தேடு. குருநாதனை உனக்கு நல்ல வழி காட்டுவான். அதுக்கு குருநாதருடைய வழிமுறைகள் படிநெறிகள்லாம் வச்சுக்கின்னு அங்கே தான் கொண்டாந்து நம்ம இதை வைக்கிறோம். தீட்சை என்பதை வச்சு அதில் 8, 9 வச்சு கடைசியாக அவுந்திரி தீட்சையை வச்சு, அவுந்திரி தீட்சையில் குருநாதன் தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய மாணவனுக்கு சொல்லி கொடுக்க அவன் மிக உயர்ந்தவனாக வந்துகின்ற ஒரு நிலையை பண்ணி அவன் ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு அவனை உயர்த்தி விடுறார். அதில் கூட பொருள் பற்றி இல்லாதவர்கள் உயர்வார்கள் என்பது தீட்சையினுடைய முடிவு. ஆச்சாரிய அபிஷேகம் கொடுத்துட்டோன்னா இவ்வளோ கட்டணம் கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது. ஆச்சாரிய அபிஷேகம் ஒருத்தருக்கு பண்ணி வச்சோம்னா அந்த ஆச்சாரியனும் இந்த ஆசிரியனும் சமமானவர்கள்னு அர்த்தம். இவர் பாதத்தில் அவர் வேணும், அவர் பாதத்தில் இவர் தாழ் தலை, இவர் தாழில் அவர் தலை, அவர் தாழில் இவர் தலை. அதுதான் மிக உயர்ந்த நிலை. சும்மா சிவராத்திரிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு லிங்கத்தை எடுத்து கொடுத்து நீ கட்டிக்கப்பா சிவ பூஜை பண்ணுன்றது இல்லை. அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுக்கணும். தீட்சையை கொடுக்குற போது அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அது நிறைய பிரிவுகளை வச்சார் மாதவ சிவஞான சுவாமி, நிறைய எழுதுறாங்க. அதெல்லாம் கைதவத்தர் மொழியை தவிர்வார்கள். அதாவது செய்தவம் என்பது நம்மளை மேலே மேலே உயரச் செய்வது. கைதவம் கையினாலே குறைவுன்னு அர்த்தம். கைமைனா ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம். அதோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்லலை. அதனால கைதவத்தவர்கள் கடவுள் இடம் போலும் கொய்து பக்தர் மலரும் புனலும் கொண்டு. இந்த மலர் பறித்தல் ஒரு பெரிய பண்பாடு. அந்த காம்புக்கும் பூவுக்கும் இடையில ஒரு சின்ன கணு இருக்கும், அதில் பார்த்து பறிக்கணும். மலர் கொய்து கை நகம் தேயேன். நம்ம கை நகம் எதால் தேயணும்னா மலர் பறித்து தேயணும். அந்த மலர்கள் உயர்ந்த மலர். நாம பறித்து நாமே மாலை கட்டி நாமே கொடுக்கணும். மலரை பறித்து வீட்டில் கொண்டாந்துட்டு பூ கட்டுன்னு சொல்கிறதோ, அவங்க பறிச்சின்னு வந்து கட்டி இதை நாம் கொண்டு போய் போடுறதோ தப்பு. நிலை பெருமாறு நொதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கு மெட்டு பூமாலை புனைந்தேத்தி புனைந்து புகழ்ந்து பாடி. அப்பர் சாமியை விட நமக்கு இதெல்லாம் சொல்கிற ஆள் யார்? மிக தெளிவாக சொல்லுவாங்க. அதனால் மலர் கைங்கரியம் மிக உயர்ந்தது. காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு பெரியவர் திருப்பதி பெருமாளுக்கு மலர் கைங்கரியம் பண்ணவர். வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்த ஒரு பெரியவர் திருப்பதி பெருமாளுக்கு மலர் கைங்கரியம் பண்ணவர். பண்ணால் யோசனை பண்ணி பாருங்கள். ராமானுஜரே ஒரு தரம் பிரசாதம் எடுத்துன்னு போனாராம். பெருமாள் கேட்டாரா, ஏன்பா நீயே வந்துட்ட, யாருன்னா ஒரு பொடியன் அனுப்பக்கூடாதான்னாராம். அவர் சொன்னார், என்னிலும் பொடியனும் சிறியனும் எவனும் இல்லைன்னாராம். அதனால் மலர் கைங்கரியம் என்பது ரொம்ப உயர்ந்தது. பதஞ்சலி வியாக்கிரபாதர் அதை தான் செய்தாங்க. அவங்க நமக்கும் வழிகாட்டினாங்க. பூப்பிள்ளை அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. மலரை பற்றி நிறைய, அது சித்தாந்தத்தை பாடம் நடத்த சொல்ல சமையல்காரன் கேட்டது. மலரை பற்றி நிறைய சொல்லுவார். காஞ்சி புராணத்தில் பின்னால் சிவபுண்ணிய படலத்தில் எவ்வளோ பூ சொல்கிறார் பாருங்க. எல்லா பூவுக்கும் பலனை சொல்லி கடைசியில் எல்லா பூ ஒரு இம்மி அளவு பொன் வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு 21 தலைமுறையை காப்பாற்றும்னு எழுதுகிறார் மாதவ சிவஞான சுவாமி. மாதவ சிவஞான சுவாமி அந்த கோடி, நாமகிறது இந்த கோடி, காஞ்சிபுரத்தையும் ஏகாம்பரத்தையும் முழுக்க முழுக்க உணர்ந்தவர்கள். யோசனை பண்ணி பாருங்கள். நாமெல்லாம் காஞ்சிபுரம் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்பட வேண்டியவர்கள் தான். எவ்வளவு அழகாக அந்த நூலை எழுதியிருக்கார். சிவபுண்ணிய படலம், ஒழுக்கப்படலம், மிக அற்புதமான பகுதிகள் அதெல்லாம். பத்தர் கொய்து, சோலையில் போய் மலர் பறிக்கணும். இந்த வாயை கட்டிக்கின்னு பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பேசக்கூடாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதானே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளாள சுந்தரன் என்ற பேரில் மலர் கைங்கரியம் பண்ணவர் தானே. கமலினியாரும் அனிஞ்சத்தியாரும் அதானே பண்ணின்னு இருந்தாங்க. 2 பேரை சந்தித்ததனுடைய விளைவு பூமிக்கு போடான்ட்டார். முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோன்னு அந்த அம்மா சொல்ல, கற்பகத்தின் பூங்கொம்போன்னு இவர் சொல்ல,
அந்த பாக்கியம் இங்கே கிடையாது, நீ பூலோகத்துக்கு போடான்னு அனுப்பிச்சது அதில் தானே. ஆனால் நந்தவனத்தில் எல்லாம் நடக்கும், நாம் தான் பயந்து போகும். பத்தர் கொய்து மலரும் புனலும் கொண்டு சலம்பூ ஒடுது உபமரந்தறியேன். அப்பர் சுவாமி பூஜைக்கு எது முக்கியம்னார், குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கிடையா குஞ்சரமும் படங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி. திருவிளையாடல் புராணத்தில் சாமி அதையும் கேட்கல, ருத்ருணி தண்ணி கேட்குறான். ருத்ருணி தண்ணி தான் கேட்குறான் சுவாமி. குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இடையா குஞ்சரமும் படங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி. அதுக்கு தான் பின்னால் வந்தவங்க அந்த பஞ்சலிங்கம்னு ஒன்று கொண்டாந்தாங்க. அதனுடைய விளைவு தான் ஸ்படிகம். சுவாமிக்கு ஒரு கலர், அம்மனுக்கு ஒரு கலர், 5 விதமான கலர். இது நர்மதை ஆற்றில் கிடைக்குது. பானலிங்கங்கள், இதை டப்பியில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் அதிகம் தண்ணி தேவைப்படாதுன்னு அப்படி ஒரு மதம் பரவிக்கிட்டு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் குறைவு. அது பல பேருக்கு தெரியும், ஸ்படிகம் வச்சு பூஜை பண்ணுறது. அதனால் தண்ணி குறைவாக பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம சங்கர மடத்துலேயே அந்த இதெல்லாம் கூட விற்றாங்க. இப்போவும் விற்கிறாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. அதனுடைய விளைவாக வந்தது தான் அது. மலரும் புனலும் கொண்டு தூவி துதி செய்து, 2 கையிலையும் மலரை அள்ளி சுவாமி மேலே இறைக்கணும். சுவாமி அதில் அப்படியே குளிர்ந்து போறாராம். நானாவித பரிமள ஸ்கந்த புஷ்பாணிம் பூஜையாமி. சிவ பூஜையில் கடைசியா ஒன்று அது வெறும் மாயலையை தான் 4 கிள்ளி வச்சிருப்பாங்க கையில். அவங்க சொல்ல சொல்ல பார்த்தா நானாவித பரிமள ஸ்கந்த புஷ்பாணிம் பூஜையாமி. அந்த சொல்றதுலையாவது ஒரு பிகு இருக்குது இல்லை. அதனால சுவாமி எதற்குன்னார், பூவுக்கு ரொம்ப ஆசைப்படுற. கொய்து தூவி துதி செய்து, மலர் பாவாடை. அபிராமி கோயிலுக்கு மெட்ராஸ்லேருந்து நடைபாதையாக போய் சுவாமிக்கு மலர் சேர்க்கிறது. ஆனி திருமஞ்சன அபிஷேகமெல்லாம் முடிந்த பிறகு சுவாமிக்கு பலவிதமான மலர்களால் சுவாமி உயரத்துக்கு வில்வம், இருவாட்சி, சம்பங்கி போன்ற மலர்களால் நடராஜ பெருமான் அப்படியே முழுக செய்து தீபாரணை பண்ணி செய்கிறது. அதெல்லாம் ஒரு அழகு பார்க்கறதுக்கு. தூவி துதி செய்து மெய்தவத்தின் முயல்வார். தவம் செய்கின்றவர்கள் இதெல்லாம் செய்வார்கள். அப்போ பூஜை செய்கின்றவர்கள் தவம் செய்கின்றவர்கள். எப்பொழுதும் இறைவருடைய நினைவிலேயே இருந்து பூஜை பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு வந்துக்கினே இருக்கும். அதனால தான் உமாதேவி பூஜை பண்ணிக்கினே இருந்தார். என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை. இன்னைக்கு நேற்றுன்றதில் என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை. முயல்வார் உயர்வானகம் எய்தும் புகழூரே. அவர்களெல்லாம் தேவலோகத்துக்கு சுலபமாக போகக்கூடியவர்கள். அடுத்து பலனை சொல்லுகின்ற பாடல். இந்த பதிகத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை இந்த பாடலில் சொல்கிறார். ஒரு பாடலையும் சொல்லுவார். பலஸ்ருதி என்று வைஷ்ணவர்கள் தேவி பிரபந்தத்தில் எழுதுவாங்க பின்னால். புற்றில் வாழும் அரவம் அறை ஆத்தவன். பெருமான் இடுப்பில் எதை கட்டிங்கிறார்னார், பாம்பை கட்டிங்கிறாராம். திருக்காலத்தி புராணம்னு ஒரு நூல். அந்த நூலில் சுவாமி எதுக்கெல்லாம் பாம்பை பயன்படுத்தினார் என்று சிவபிரகாசர் எழுதுவார். வைஷ்ணவத்தில் நின்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நடந்தால் மர அடியாம், நீள் கடலுள் புனையாம், திருமார்க்கு அரவு. பாம்பு திருமாலுக்கு எப்படி எப்படியெல்லாம் இருந்ததுன்னு ஒரு பாட்டில் பாடுவார் திவ்ய பிரபந்தத்தில். இங்கே ஸ்ரீகாலத்தி புராணத்தில் அந்த யாதவ ராஜா அந்த தாசிகளெல்லாம் வந்து எல்லாரும் சுவாமியுடைய அடியார்கள்லாம் தங்கிடுவாங்க. சுவாமி வந்து ஒரு அடியாரை வந்து எனக்கு ஒன்று வேணும்னு கேட்க சொல்ல, அரண்மனை தாசி கூட வேற ஒருத்தருக்கு ஒப்பந்தம் ஆகிட்ட வரமாட்டேன்னுவா. போய் இட்டுன்னு வர சொல்லி உத்தரவு போட்டு இணங்காதனால மொட்டை அடிச்சுடுவான். மொட்டை அடிச்சான்ச்சோன்னா அந்த பெண் போகிறதுக்கு பயப்படுவாள். அந்த சாமியார் உள்ளே இருப்பார். சிவபெருமான் சாமியார் வடிவில் இருக்கிறார். ஜங்கமர்னு சொல்லுவாங்க அவங்க. அவர் போன உடனே நீ பயப்படாத வான்னு கூப்பிட்டா தலையில் கை வச்சாராம். வைத்தாங்கிரை கை கங்கண வடிவாய் மறை அரவம். அந்த தலையில் கை வச்ச உடனே
அந்த பாம்பு காப்புல இருந்த பாம்பு விஷத்தை கக்கனா மாதிரி முடி வளர்ந்ததுன்னுவார். அப்படி சொல்ற பொழுது அரவு ஆபரணம் சுவாமிக்கு எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு அந்த படலத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லுவார். சீகாலத்தி புராணம். புற்றில் வாழும் அறவம் அறையில் அர்த்தவன் மேவும் புகழூரை இவ்வளவு சொல்லியும் அவன் எப்படிப்பட்டவனார்? பாம்பை இடுப்பிலே கட்டி கொண்டு இருக்கின்றவன். கற்று நல்லவர் அவர் படித்தவர், நல்லவர் அவர் காழியுள் ஞான சம்பந்தன், சீர்காழியிலே பிறந்தவராகிய ஞானசம்பந்த பிள்ளையார். தமிழ் மாலை பற்றி என்றும் இசை பாடி, ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பாடல்களுக்கெல்லாம் இசை ரொம்ப முக்கியம், இசையோடு பாடணும். அமர்ந்த பரமான் அடி சேர்ந்து இசையோடு பாடி அந்த பெருமான அந்த லயத்தில் தியாக பிரம்மம் அதானே. எந்தனு ருசி ஸ்ரீராமா நின்னாமம் ஏமி ருச்சிட்டா. அவர் ராம நாமத்தில் தான் அப்படியே முழுக்க ஐக்கியப்படுத்திக்கிட்டவர். எந்தனு ருசி ஸ்ரீராமா. 82லயோ 83லயோ முத்திய சத்து வாசுபிள்ள இவர் பாடினார். நம்ம ஐயான்னு பாடுறார, வெண்குஷ்டம் வைரமா இருப்பாரு சாமி. மதுரை சோமு அவங்க பாடினாங்க. அப்போ நானும் என்னுடைய நண்பரும் இந்த பாட்டு எழுதி கொடுத்து ஒரு 5 ரூபா கொடுத்து அனுப்பிச்சோம். ஓ, இந்த பாட்டை கேட்குறேன் கூட இங்கே இருக்கிறாங்களா, 5 ரூபா நான் திருப்பி கொடுத்து அந்த பாட்டை பண்ணார். அரை மணி நேரம் பண்ணார். எந்தனு ருசி ஸ்ரீராமா. எனக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார், அவர் ரெட்டியார், வளர்புறம் சொந்த ஊர். மாலை நேரத்தில் கொஞ்சம் ஓய்வாக இருந்த ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த பாட்டை ரொம்ப ரசித்து பாடுவார். அந்த நாதம், அந்த இழையிறது, அந்த அந்த இசையோடு அந்த ஒலி சேர்ந்து வர சொல்ல அடாடாடாடா, அதை நம்ம அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த நேரம் அந்த காது நல்லா இருக்குது, அப்புறம் நமக்கு அது இல்லை, அவ்வளோதான். பற்றி என்றும் இசை பாடி அமர்ந்த பரமன் அடி சேர்ந்து குற்றம் இன்றி குறைபாடு ஒழியா புகழ் ஓங்கி, எந்த விதமான குறையும் வராது, நம்முடைய புகழ் ஓங்குமா. அந்த பாடலை படித்தால் நம்முடைய புகழ் ஓங்குமா. புகழ் ஓங்கி பொலிவு எய்துவாரே. அந்த சிவ சாரூபம் பெற்றவர்களெல்லாம் உயர்ந்தவர்களாக வாழ்வார்கள். இந்த பதிகத்தை படியுங்கள். சில பேருடைய நம்பிக்கை முருகப்பெருமானே புகழியிலே வந்து பிறந்தார் என்று ஒரு வழக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பாடல்கள் இசையோடு பாடி பலனை பெறுவதற்குரிய அற்புதமான பகுதி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி 12ஆம் தேதி மீண்டும் சந்திப்போம். 3வது பதிகம் அதனால் என்பதையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.